ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற ட்ராமா ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே ஹீரோயினுக்கு கிடைக்க போகுதுங்கிறது தெரிய வருதப்போ அவள் செய்கிற ஒவ்வொரு தப்பையும் ஹீரோயின் மேலே மாற்றி விட்றா. ஸோ அந்த தப்புனால ஹீரோயின் ஜெயிலுக்கு போகிறாங்க. ஹீரோயினோட லைஃபே மாறுது. இந்த கேப்பில் ஹீரோ வேற அவளை நம்பாமல் அவளோட ஸ்டெப் சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதனால் ரிவெஞ்ச் எடுக்க வர்றது தான் ஸ்டோரியே. ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஸோ வாங்க ஸ்டோரியை பார்க்கலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஹீரோயின் ஒரு ஜாப்காக இன்டர்வியூக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. நாங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோ தான். ஏன்னா ஹீரோ தான் ஒரு கம்பெனியோட சிஇஓ பெரிய ஆளுங்கிறத சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லி தான் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோ அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுமே ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ ஏன் சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னா ஹீரோட்ட இருக்கிற காசுக்காகவே நிறைய பொண்ணுங்க பழகியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் அப்படி தான் இருப்பாங்கிறதுக்காக தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு பழகியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு தெரிஞ்சதுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் எங்கே அதை சொன்னால் ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவான்னு பயத்திலேயே சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஹீரோயின்ட்ட சொல்லும்போது ஹீரோயினும் கோவத்தோட நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்னை நிறைய பேர் டவுனாக பார்த்துருக்காங்க. நீங்கள் இதில் என்னை டெஸ்ட்டு வேற பண்ணி பார்த்துருக்கீங்க. எனக்கு இப்படி லைஃப் தேவையே கிடையாது, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு ஹீரோவிட்ட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வெளியே வந்த மாதிரியே இல்லை. மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. திடீர்னு 2 பேர் வீடு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஹீரோக்கு புரியுது ஹீரோயின் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாளோன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஹீரோயினை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து ஹீரோவோட அப்பா முன்னாடி தான் போய் நிப்பாட்டுறாங்க. நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், நான் வேறு எந்த பொண்ணையும் மேரேஜ் பண்ணிக்கிட மாட்டேன், எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. ஒருவேளைக்கு நீங்கள் இதில் சம்மதம் தெரிவிக்கலான்னா என்னோட சேர்மன் பதவி இருந்து நான் விலகிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்கிற ஹீரோயின் இல்லை வேண்டாம், உங்களோட ஸ்டேட்டஸ் வேறு என்னோட ஸ்டேட்டஸ் வேறு, எப்பவும் உங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது, ஸோ எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்படி அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சுட்டு இருக்கிற ஹீரோவோட அப்பாவும் நீ அந்த பொண்ணுக்காக உன்னோட சேர்மன் பதவியே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னமோ உன்னை பிடிக்கலான்னு நினைக்கிறேன், இன்னும் நீ அந்த பொண்ணோட ஹார்ட்டை வின் பண்ணலை, ஸோ யோசித்து மொழிவேடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் திட்டிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போகிறப்போ சொல்கிறாங்க, நான் எதுக்கு ஒன்று உண்மையான ரீசனை சொல்லாமல் இருந்தேன்னா சின்ன வயசில் எனக்குன்னு இருந்த என்னோட அம்மா திடீர்னு என்னையும் எங்கள் அப்பாவையும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா செகண்டாக இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு என்னோட சித்தின்னு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதுலேருந்து எங்கள் அப்பாவையும் எனக்கு பிடிக்கல, எங்கள் அம்மாவை நான் முழுசாக வெறுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு முறை எனக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்ட்ட உண்மையெல்லாம் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங்காக பேசும்போது ஹீரோயினும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆஃபீஸில் இருக்கிற செக்யூரிட்டி, இவளோட பேர் யூரா, இது வந்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான். பட் இவளோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க கூட தான் இருக்காங்க. பட் ஹீரோயினோட சொந்த தங்கச்சும் தனியாக ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. பட் இவளும் ஹீரோவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் தான். பட் ஹீரோ இப்படி ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கிற பற்றிலாம் இவளுக்கு தெரியாது. ஆனால் இவா ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோயினா பக்கத்துலேயே ஏதாவது நல்ல அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் எனக்கு பார்த்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவா என்ன திங்க் பண்ணுறான்னா தன்கிட்ட ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் இவாளே வாழ போகிறது மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கான திங்ஸை இவளே வாங்குறா. பட் இப்போ ஹீரோ வந்துட்டு இவளை பார்த்துட்டு பொண்ணுங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணால் பிடிக்கும்னு சொல்லி கேட்கும்போது இவளும் நம்மகிட்ட தான் ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க, அதனால தான் நம்மகிட்டே வந்து கேட்காங்கன்னு திங்க் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாட்டு ஜுவல்லரி ஏதாட்டு வாங்கி கொடுத்தா பிடிக்கும்னு சொல்லி விடுறா. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பா இப்போ ஹீரோயினை தனியாக யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணுறாங்க. பட் கோவமாலாம் பேசல, அவங்களுக்கும் ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோவை பற்றி தான் பேசுகிறாங்க. என்னோட பையனுக்கும் உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கேன், அவனோட போய் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன், அதுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டிருந்தேன், இப்போ உனக்காக அவன் சேர்மன் பதவியே வேணான்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது, நீ அவன்கிட்ட சொல்லி புரிய வைன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ ஹீரோட அப்பாவே இப்படி பேசுகிறப்போ ஹீரோயினுக்கு எல்லாம் ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் ஹீரோட அப்பா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போனதுமே அவங்களோட செகண்ட் ஒய்ஃப்ட்ட தான் எனக்கு என்னமோ ஹீரோக்கு ஏற்ற பொண்ணு ஹீரோயினாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அவர் ரொம்ப நல்ல பொண்ணாகவும் தெரியுதான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கரெக்டாக எதார்த்தமாக அந்த வீட்டுக்கு வந்த யூரா கேட்டுதா. ஸோ அப்போ ஹீரோயினை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அதே கோவத்தோட ஸ்ட்ரெயிட்டாக அவன் வாங்கி வச்சிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே தனக்கு நடக்கும்னு நினச்சிட்டு இருந்த அவளுக்கு இப்போ அது ஹீரோயினுக்கு நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே கோவத்தோடு இருக்கா. இதே டைம் பக்கத்தில் இருந்த ஒரு பொருளை தட்டி விட ஹீரோவும் என்ன பொருள் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. இவன் அந்த டைம் மறைஞ்சிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ரொம்பவே கோவத்தோட இங்கே எதுக்கு வந்திருக்கேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கியா, நீ ஹீரோவை ஏமாத்த தான் போகிறேன், ஹீரோட லைஃப்பில் எப்படி ஹீரோட அம்மா அவங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக போனாங்களோ அதே மாதிரி நீயும் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறான். ஆனால் ஹீரோயின் அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படிலாம் பேசுகிறா, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணான்னு வரான். ஆனால் அவள் ஹீரோயினை பேசவே விடலை. அவள் இஷ்டத்துக்கு திட்டிட்டு ஹீரோ வரதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பி வந்துடுதா. வரப்போ ஹீரோவோட காரை பற்றி அதையும் கண்ணாடியும் உடச்சிட்டு தான் வரா. ஸோ இதே கோவத்தோட வீட்டுக்கு போனதுமே
ஹீரோயினுமே ஹீரோயின் மேலே இருக்க கோவத்தில் ஹீரோயினோட அம்மாவை பார்த்துட்டு என்னோட ரூம்குள்ளெல்லாம் வரதா வேலை வச்சுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்து திட்ட தான் செய்கிறா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ இப்போ யூரா என்னன்னா ரொம்ப நல்லாவ மாதிரி எங்கள் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி நடந்துருமோன்னு சொல்லிட்டு இனி ஏன் ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சியும் நம்மளோட வீட்டிலே ஸ்டே பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க அம்மா இங்கே தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளோட அப்பாவை பற்றி கேட்கும்போது அதுக்கு யூராவோட அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஹீரோயினோட அம்மாவுக்கும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு யூரா நல்ல பொண்ணாவே இருக்காளேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா இப்போ ஹீரோயின் ஹீரோவோட கம்பெனியில் தான் ஃபஸ்ட் டே ஒர்க்குக்கு போயிருக்காங்க. அங்கே ஹீரோவோட தங்கச்சியும் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பட் அங்கே ஹீரோயின் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. வேணும்னே ஹீரோயினுக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயினும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னு லஞ்ச் டைம் ஆனதும் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து லஞ்ச்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதையும் யூரா பார்த்துட்டு ஹீரோயின் மேலே கோபப்படுறா, ஏதாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நைட் டைம் எல்லாரும் போனதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பா. ஸோ அப்போ ரெஸ்ட் ரூம் போகிற டைம் இவ வந்து அவளோட டேபிளில் இருக்கிற டாக்குமெண்ட்டை கவனிக்கா. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் வேற ஒரு கம்பெனிக்கு அனுப்ப வேண்டியது போல் இவ வேணும்னு இன்னொரு கம்பெனிக்கு ஹீரோயின் அந்த டாக்குமெண்டெல்லாம் விற்ற மாதிரி அனுப்பி மெயில் பண்ணி விட்டுருதா. ஸோ ரிட்டர்ன் வந்த ஹீரோயின் கம்ப்யூட்டரை சரியாக கவனிக்கவும் இல்லை. அந்த டைம் கரெக்டாக யூராவோட அப்பாட்டிருந்து ஃபோன் கால் வருது, இப்படி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக யூராவோட வீட்டுக்கு போயிருந்தாங்க. இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த டைம் யூராவும் அங்கே தான் இருக்கா. ரொம்ப நல்லவ மாதிரி ஹீரோயின்கிட்ட பேசுகிறா. ஹீரோயினுக்கு என்னடா நேற்று தான் அவ்வளோ கோவப்பட்டா நம்மகிட்ட, இப்போ நல்லவ மாதிரி பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு யூரா மேலே எந்த சந்தேகமும் படலை ஹீரோயின். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஒன்றா இவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம் யூரா என்னன்னா நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக யாருக்கும் தெரியாமல் ஹீரோயினோட ரூமுக்கு வந்து ஹீரோயினோட ஃபோன் எடுத்து நேற்று அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்த அதே கம்பெனிக்கு இதே ஃபோன் நம்பர்லேருந்து அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி இதுக்கு காசு போட்டு விடுங்கன்னு சொல்லி மெசேஜும் பண்ணி விட்டுருதா. பட் அவங்க என்னன்னா இதை வச்சு ஹீரோயினை கூட கொஞ்சம் மிரட்டி நிறைய சீக்ரெட்டாக அந்த கம்பெனிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த டைம் ஹீரோயின் ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்க அந்த டாக்குமெண்ட்டை பற்றி பேசுகிறது ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. ஸோ அவங்கள தனியாக நேரில் போய் மீட் பண்ணி கேட்காங்க. ஸோ அவங்க சொல்கிறதுலாம் ஹீரோயினுக்கு புரியுது. பட் அது தான் அனுப்பணும்னு சொன்னது வந்து ஹீரோயினுக்கு டவுட்டாக இருக்குது. அது நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் ஆஃபீஸில் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிட்டர்ன் ஆஃபீஸ்க்கு வராங்க. பட் அதுக்குள்ளே அங்கே ஹீரோட தங்கச்சிலேருந்து எல்லாருக்குமே மேட்ரு தெரிஞ்சுட்டு ஹீரோயின் மேலே கொலவெறியில் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃபோனை வாங்கி நம்பரையும் அக்கௌண்ட் நம்பர்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ ஹீரோயின் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுறாங்க. ஹீரோயினும் நான் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்காம ஹீரோயினை ரொம்பவே திட்டி விட்டுருந்தாங்க. ஹீரோயினும் அங்கே இருக்கிற பாத்ரூமில் போய் ரொம்ப கத்தி அழுதுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் ஹீரோவோட வீட்டில் என்ன நடக்குதுன்னா ஹீரோவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க போல், அடிக்கடி வலிப்பு வரும் போல். ஸோ அந்த டைம் வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க போல். ஸோ இந்த டைம் வீட்டில் யாருமே கிடையாது. ஆனால் ஹீரோவோட சித்தி என்னென்னா வீட்டில் இருக்கிற ஒரே வேலைக்காரியை ஏதோ வேலை சொல்லி வெளியே அனுப்பிட்டு வெண்டிலேட்டரை எங்கேயோ ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோவோட அப்பாவுக்கு வலிப்பு வருது. வெண்டிலேட்டரை தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல. ஸோ உயிருக்கு போராடி இருக்கிற டைமில் தான் ஹீரோ வராங்க. ஸோ ஹீரோ அவங்க அப்பா இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு வெண்டிலேட்டரும் தேடி பார்க்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி பார்க்காங்க. வீட்டில் யாருமே இல்லை. திடீர்னு ஒரு அறையிலேருந்து மட்டும் ஏதோ சாங் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த அறையை ஓப்பன் பண்ணால் பாத்ரூமில் ஹீரோவோட சித்தி உட்காந்துட்டு காதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு ஹையாக குளிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் கோவத்தோட அங்கேருந்து அவங்க அப்பாவை ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த டைமில் இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோவோட தங்கச்சியும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே அவனோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரான். ஏன்னா அவள் யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ இதுக்கப்புறம் தன்னோட அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக கூட்டிகிட்டு வரா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதை கவனிக்கிற ஹீரோவோட தங்கச்சியும் இவள் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ ரொம்ப நல்ல பொண்ணுலாம் கிடையாது, நம்ம கம்பெனியோட ஸ்பையை இவ தான் சொல்லிட்டு கம்பெனியில் நடந்த மேட்டரெல்லாம் சொல்கிறாங்க. இதே டைம் ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்பவே சீரியஸ் ஆகி பிளட்டாக வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு சீக்கிரமாக ஹீரோவோட அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹீரோவை தான் போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பொண்ணையா நீ லவ் பண்ணிட்டு இருக்க, கம்பெனிக்கே பெரிய ஸ்பையாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் அப்படி செய்கிற பொண்ணே கிடையாது, இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஸோ இது நல்லா விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே முழு நம்பிக்கையாக தான் இருக்காங்க. ஹீரோயினும் கண்டிப்பாக நம்ம மேலே விழுந்திருக்க தப்பை நம்ம தான் சரி செய்யணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே கண்டிப்பாக சிசிடிவி கேமராவில் யாராவது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்காக கம்பெனிக்கு போகிறாங்க. பட் ஹீரோயினை கம்பெனிக்குள்ளவே விடலை எந்த செக்யூரிட்டிஸ் யாருமே. அங்கே ஹீரோயினும் கண்டிப்பாக என் மேலே விழுந்திருக்க தப்ப நான் தான் சரி செய்யணும், உள்ளே இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணால் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் இதெல்லாம் யூரா கேட்டுட்டு இருக்கா. ஸோ அவள் கொஞ்சம் பயப்படுறா, எங்கள் சிசிடிவி கேமரா பார்த்தா தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு. இந்த டைம் ஹீரோவோட தங்கச்சி அங்கே வாரா. ஹீரோயினை பார்த்ததுமே கோவத்தோட இங்கே எதுக்கு வந்த, இங்கேருந்து வெளியே போ, இனி என்னெல்லாம் செய்கிறதுக்காக இருக்க, ஸ்பையாக இருந்தது போதாதான் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ளுறா. ஹீரோயினும் இந்த தப்பை நான் செய்யவே இல்லை, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க, சிசிடிவி கேமராவை செக் பண்ணால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னு சொல்லும்போதே அவள் அதை கண்டுக்கிடவே இல்லை. அதே இடத்துல ஹீரோயின் கூட ஒர்க் பண்ண காங்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களையும் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இந்த தப்புலாம் செய்யலை, சிசிடிவி கேமரா செக் பண்ணதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் அவன் கண்டுக்கிடாமலே அங்கேருந்து கிளம்பி போகிறான். யூரா என்னன்னா நீ எதை நினச்சி கவலைப்படாத, நான் உனக்காக ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி நடிக்கா. இதை ஹீரோயினும் நம்புறா. ஸோ அடுத்ததாக இப்போ காங் தான் எங்கள் ஹீரோயின் சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த சிசிடிவி கேமராவை போய் செக் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சுட்டு தப்பு பண்ணது எல்லாமே யூரா தான் எல்லாமே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதோட காப்பியும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் யூரா அந்த சிசிடிவி கேமரா போய் செக் பண்ணுறா. ஸோ அதில் உள்ள ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் ஹீரோவோட தங்கச்சியும் வரா. இங்கே என்ன வேலைன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் சிசிடிவி கேமரா தான் செக் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒன்று கொடுக்கா. அந்த ஹீரோவோட தங்கச்சியும் அதை போட்டு பார்க்குறப்போ அதில் ஹீரோயின் மட்டும் இருக்கிற மாதிரி ஃபுட்டேஜ் மட்டும் தான் இருக்குது. அதில் யூரா இருக்கிற எல்லா ஃபுட்டேஜையும் அவள் டிலேட் பண்ணிட்டா. ஸோ இப்போ ஹீரோட தங்கச்சி முழுசாக ஹீரோயின் தான் செஞ்சதான் நம்புகிறாங்க. இந்த எல்லா உண்மையும் தெரிஞ்ச காங் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ அந்த காங் ஸ்டேட்டாகவே இப்போ ஹீரோவோட சித்தியை தான் போய் மீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிறந்த பையன் தான் இந்த காங். 20 வருஷமாக ஃபாரினில் தான் படிக்க வச்சுருப்பாங்க. இப்போ தான் ரீசெண்டாக வர வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இந்த சொத்துக்காக. ஸோ இந்த சொத்துக்காக தான் ஹீரோவோட அப்பாவையும் கொல்ல பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கிற ஹீரோவோட அப்பாவை போய் இவங்க மீட் பண்ணி அவங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்பவே கோவத்தோட ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்போ திடீர்னு மூச்சு திணறி அவரே அந்த இடத்துல இறந்து போகிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்ததுமே பெருசாக கவலைப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங்கையும் அந்த இடத்துல போடுறாங்க. ஸோ அப்படியே நைட் டைம் போல் யூரா காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ ஃபோன் கால் ஒன்று அட்டன் பண்ணுறா. ஸோ அப்போ ஆப்போசிட்டில் வந்த பொண்ணை கவனிக்காமல் காரை விட்டு ஏற்றிடுறா. ஸோ ரொம்பவே பயத்தோட அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறா. அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா, உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இவளோட காலை பிடிச்சிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்கா. ஆனால் இவா அந்த பொண்ணை காப்பாற்றாமல் அந்த இடத்துல இருந்து பயந்தே ஓடி வந்துடுதா. பட் காலில் ஒரு சின்னதாக பிரேஸ்லெட் போட்டிருப்பா. அது அந்த ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு கையெல்லாம் மாட்டிக்கிடுது. ஸோ இவ போன கொஞ்ச நேரத்தில் பின்னாடி ஹீரோயின் காரில் வரா. ஸோ அடிபட்டு இருக்கிறது யாருன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்குறப்போ பெரிய ஷாக்கு, அது ஹீரோவோட தங்கச்சி. ஸோ இந்த டைம் யூரா என்னன்னா போனவா ரிட்டன் அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லை இறந்துட்டாளாங்கிறத ஒரு பயத்தோடையே பார்க்குறதுக்காக ரிட்டன் வரா. பார்த்தா பக்கத்தில் ஹீரோயின் இருக்கிறதையும் கவனிக்கா. ஸோ எங்கள் ஹீரோயின்லாம் அதை கவனிச்சிருப்பாளோன்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாத மாதிரி கொஞ்சம் பயத்தோடையே என்னாச்சு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போடுறா. அப்படியே பக்கத்தில் போய் பார்க்குறப்போ தான் தெரியுது ஆக்சிடென்ட் ஆனது ஹீரோவோட தங்கச்சி. எங்கள் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருமோ பயப்படுதா. ஸோ இவ செஞ்ச தப்ப இதை ஹீரோயின் மேலே மாற்றி விடணும்னு ட்ரை பண்ணிவிட்டு ஹீரோயினோட பேக்கை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட காருக்குள்ளே போயிட்டு ஃப்ரண்ட் கேமரா டிஸ்கை அவள் எடுத்து வச்சுக்கிடுறான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸும் வருது. ஹீரோவோட தங்கச்சியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சியை இவ காரை வச்சு இடிச்சதுனால இவரோட கார்லையும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ பக்கத்தில் இருந்த ஒர்க் ஷாப்பில் போயிட்டு சின்னதாக ஒரு கம்பத்து மேலே இடிச்சிட்டேன், இதை மட்டும் சரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோக்கும் போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்கிறா. ஸோ ஹீரோவும் நியூஸ் தெரிஞ்சதுமே ஸ்டேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த டைம் கரெக்டாக யூரா மட்டும்தான் நிற்பா. ஸோ ஹீரோ வந்து தெரிஞ்சதுமே பக்கத்தில் இருக்க நர்ஸ்கிட்ட என்னானாலும் சரி அவளை எப்படியாவது காப்பாற்றிருங்கன்னு சொல்லிட்டு ஆக்டிங் படுறா. பட் உள்ளுக்குள்ளே அந்த பொண்ணு இறந்துடணும்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருப்பா. இந்த டைமில் என்னாச்சு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு யூராட்ட ஹீரோ கேட்கும்போது யூரானா என்னன்னு தெரில, நான் போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் ஹீரோயின் தான் உங்கள் தங்கச்சி பக்கத்தில் இருந்தாங்க, ஹீரோயினும் காரில் தான் வந்துட்டு இருந்தா, ஒருவேளைக்கு அவள் தான் உங்கள் தங்கச்சி மேலே ஏற்றிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் சொல்கிறேன். இந்த டைம் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயின் இவ்வளோ நேரம் ஹீரோயினோட தங்கச்சிக்காக பிளட் தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பிளட் டொனேட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயினை பார்த்ததுமே என் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு நீ தான் காரணமான்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோ இப்படி கேட்பாங்கிறத எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே இதுக்கு காரணம் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன், எனக்கு அப்புறம் தான் யூராவும் வந்தான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோயின் சொல்கிறத நம்புகிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் 2 போலீஸும் வந்து ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு ஹீரோயினையும் யூராவையும் கூட்டிகிட்டு போய் விசாரிக்காங்க. ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் யூரா அவள் இடிச்சதெல்லாம் மறைச்சிட்டு ரிட்டர்ன் வரதப்போ ஹீரோயினையும் அங்கே ஹீரோவோட தங்கச்சியையும் கவனிச்சதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. பட் உள்ளுக்குள்ளே ஒரு பயத்தை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இது அங்கே இருக்கிற போலீஸில் பார்க்குன்னு ஒருத்தர் நல்லாவே யூராவை கவனிக்காங்க. யூரா மேலே டவுட்டும் வருது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் ஹீரோவோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டும் வந்து கவனிக்கான். அவள் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்திருப்பா போல். அது இப்போ அபார்ட் ஆகிட்டு அவளே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கிற நிலைமையை பார்க்குறப்போ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு யார் ஹிட் அண்ட் ரன் டிரைவருங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த போலீஸ் பார்க்கும் மறுபடியும் ஆக்சிடென்ட் நடந்த இடத்த வந்து பார்க்காரு. அப்போது அங்கே யூரா காலில் போட்டிருந்த அந்த பிரேஸ்லெட் கையில் கிடைக்கிது. ஸோ அதே இடத்துல கொஞ்ச நேரத்தில் யூரா வந்து இங்கே காலில் கிடந்த பிரேஸ்லெட் காலில் இங்கே தான் எங்கேயாவது போட்டிருப்பேன்னு சொல்லி வந்து தேடிட்டு இருக்கா. இதை மறைஞ்சிருந்து போலீஸ் பார்க்கும் பார்க்காரு. ஸோ யூராவை அந்த இடத்துலேருந்து ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிட்டு இவ தான் செஞ்சுருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவோட தங்கச்சி மைக்கேல்லேருந்து கண் முழிச்சிருக்காங்கிற செய்தி தெரிஞ்சதுமே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போகிறாங்க. ஹீரோயினும் பக்கத்தில் தான் நிற்கா. கூட இருக்கிற மற்றவங்களும் யாரும் ஒன்று ஆக்சிடென்ட் பண்ணது உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போதே அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஸோ வாயை திறந்தது பேச முடியல. பக்கத்தில் ஹீரோயின் நிற்கா. ஆனால் ஹீரோயினுக்கு நேராக பின்னாடியே யூராவும் நிற்கா. ஸோ யூரா நிற்கிறத இங்கே ஹீரோவோட தங்கச்சி கவனிச்சிட்டா. ஸோ கண்ணை வச்சு
வச்சு அப்படியே திரும்பி திரும்பி பார்க்கா. பட் சுற்றி இருக்கிற எல்லாருமே அவள் ஹீரோயின் தான் பார்க்கா. அப்போனா ஹீரோயின் தான் இவளை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவோட தங்கச்சியும் ஹீரோயின் கிடையாது யூரான்னு சொல்லிட்டு கையை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு விரலை தூக்கி காட்டுறா. இதை கரெக்டாக யூரா கவனிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு உனக்கு எதுவும் ஆகாது, நீ நல்லா தான் இருப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஆக்டிங்கை போடுறா. இவ்வளோ பக்கத்தில் வந்து இப்படி பேசுகிறத கவனிக்கிற ஹீரோவோட தங்கச்சிக்கு கொஞ்சம் பயத்தில் மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துருதா. ஸோ இவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டு ஹீரோவோட சித்தி, ஹீரோவோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து ஹீரோயின் தான் செஞ்சிருப்பா, அவள் தான் ஆக்சிடென்ட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு திட்டுறாங்க. ஆனால் ஹீரோ தான் இல்லவே இல்லை, கண்டிப்பாக அவள் செஞ்சுருக்க மாட்டான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக விசாரணை பண்ணால் எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்லிட்டு ஹீரோயினை முழுசாக நம்புகிறாங்க. இந்த டைம் கரெக்டாக ஹீரோயினும் அந்த இடத்துலேருந்து போகும்போது யூரா மட்டும் தான் நிற்பா. ஸோ யூரா இப்போ வேணும்னே அவங்க 2 பேர்கிட்ட ஹீரோயின் தான் இதை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஹீரோயினுக்கு நிறைய கடன் இருக்குது, அந்த கடனால தான் இங்கே கம்பெனியில் இருந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்னொரு கம்பெனிக்கு விற்றுருக்கா, ஒரு ஸ்பையாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழி போடுறாங்க. அவங்க 2 பேருமே கண்டிப்பாக ஹீரோயின் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ அதனால் ஹீரோவோட சித்தியும் தனியாக ஹீரோயினை கூப்பிட்டு வந்து செவுட்லேயே ஒரு அறை விடுறாங்க. இனி இந்த பக்கம் வருதா வேலைலாம் வச்சிடாத, நீ தான் இந்த தப்பு செஞ்சுருப்பேங்கிறது எங்களுக்கு தெரியுது, ஆனால் விசாரணையில் நீ கன்ஃபார்ம் ஆகிட்டேன்னா நீ இங்கே இருக்கிறதே கஷ்டம், ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. ஹீரோயினும் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோட்ட தான் போய் சொல்கிறாங்க நான் அந்த தப்பெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ இதெல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் அந்த உண்மைலாம் கொஞ்ச நாளைக்கு தான் நம்புவாங்கிறது ஹீரோயினுக்கு அப்போ தெரியல. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலில் ஹீரோவோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு அவளை பார்த்துக்கோங்க, நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு நர்ஸை விட்டுட்டு போகிறான். இந்த டைம் தான் மயக்கத்தில் இருந்த ஹீரோவோட தங்கச்சியும் கண்முழிக்கா. ஸோ அவளை ஹீரோயின் காப்பாற்றினது அவளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ ஹீரோயினோட பேரை யூங்கான்னு சொல்லி கத்துறா. ஸோ நர்ஸு இதை கவனிச்சுட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வருவோன்னு சொல்லிட்டு வெளியே வரா. இந்த டைம் யூரா இதை கவனிச்சுட்டு எப்படியும் இவள் பொழைச்சிக்கிட்டானா உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடும், நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சியை கொலை பண்ணுற எண்ணத்தோட பக்கத்தில் போகிறா. இது இங்கே படுக்கையில் இருக்க ஹீரோவோட தங்கச்சிக்கும் நல்லாவே தெரியுது. ஸோ அவற்றிருந்து தப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க, பெட்டில் இருந்து கீழே விழுந்துருந்தாங்க. இந்த டைம் கரெக்டாக ஆக்சிஜன் டியூப் கட் ஆயிடுது. ஸோ உயிருக்கு போராடி இருக்கிற டைம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துருதா. ஹீரோயினை பார்த்ததுமே பின்னாடி ஒரு கர்ட்டனில் போய் யூரா ஒழிஞ்சுக்கிறா. ஹீரோயினும் என்னாச்சு பயத்தோட சுற்றி முற்றி பார்க்குறப்போ மூச்சு திணறுது. ஸோ ஆக்சிஜன் டியூப் பார்க்குறப்போ அது கட் ஆகியிருக்கு, அவளுக்கு மாட்ட தெரியல. ஸோ வெளியே போய் டாக்டரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறான். அந்த டைம் அந்த ரூமில் இருந்து யூரா வெளியே வந்திருந்தா. டாக்டரும் வந்து அவளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அவள் இறந்து போயிருந்தா. இதுக்கப்புறம் தான் ஹீரோ தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டும் வரான். வந்து அவள் இறந்து கிடக்கிறத பார்க்குறப்போ கொஞ்ச நேரத்துக்கும் ஒன்று விட்டு போனதுக்கே என்னை மொத்தமும் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுறான். ஸோ அப்படியே ஃபியூனரல் எல்லாமே நடந்து முடியுது. ஆக்சுவலாக இவன் கொஞ்ச நேரத்துக்கு எங்கே போயிருப்பானா இவங்களுக்கு பிறக்க இருந்த குழந்தைக்காக ஒரு குட்டி ஷூ வாங்கி வச்சுருப்பாங்க, அதை கொண்டு வந்து இவளுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் அதை எடுக்கிறதுக்காக போயிருப்பான். ஸோ அதுக்குள்ளே எல்லாமே நடந்துருந்துச்சு. ஸோ இப்போ அந்த மெமரபிள் பிளேஸில் அந்த குட்டி ஷூவை வச்சுட்டு ஹீரோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த கொலையை செஞ்சவளை நான் சும்மா விட மாட்டேன், என் கையால் தான் அவளுக்கு எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருமே நம்புறது ஹீரோயின் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ அதை நம்பியிருக்க மாட்டாங்க தான். பட் போலீஸ் எல்லாருமே ஹீரோயின் தான் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அந்த ஆக்சிஜன் டியூப்பில் ஹீரோயினோட கைரேகை தான் இருக்குங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் போலீஸ் பார்க்குக்கு மட்டும் தெரியும் அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யூராங்கிறது. ஸோ யூராவை ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறாங்க. என்ன மேடம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லும்போது நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி தெரியும், ஆக்சிடென்ட் பண்ணது நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிடச்ச பிரேஸ்லெட்டை தூக்கி காட்டுறாங்க. இது உங்களோட வேலை தானே, நீங்கள் தானே அந்த ஆக்சிடென்ட் பண்ணீங்க, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்குங்கிறத ஒரு கெஸ்ஸிங்கில் கரெக்டாக சொல்கிறாங்க. இதை கேட்குற யூராக்கு ரொம்பவே பயமாகுது. கூடவே அவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு. ஸோ ஒரு நல்லவர்லாம் கிடையாது, காசுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. இவளும் சரி காசு கொடுத்தா எல்லாம் சரியாகிரும்னு சொல்லிட்டு சம்மதிக்கா. அது மட்டும் இல்லை இந்த பழி அப்படியே ஹீரோயின் மேலே திருப்பி போடுறதுக்காக அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஹீரோவோட தங்கச்சியோட இயரிங்கும் கீழே வந்திருக்கும். அது இப்போ போலீஸ் பார்க் எடுத்து வச்சுட்டு யூராட்ட கொடுத்துட்டு இதை ஹீரோயினோட காரில் போட்டுருங்க, நாங்கள் ஹீரோயினோட காரில் செக் பண்ணுறப்போ இது எதிர்ச்சியாக கிடச்சிற மாதிரி எடுத்து ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணிடுதோன்னு சொல்லி கொடுக்க, அதே மாதிரி யூராவும் ஹீரோயினோட காரில் கொண்டு போய் போட்டுருதான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஹீரோயினோட காரை செக் பண்ணுறப்போ அந்த இயரிங் இன்னொரு போலீஸ் எடுத்து பார்க் கையில் கொடுக்காங்க. ஸோ ஹீரோயின் தான் இதுக்கு ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு காரணம்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நெட்டில் ஹீரோவோட தங்கச்சியோட இறப்புக்கு ஹீரோயின் தான் காரணங்கிற மாதிரி பரவுது. ஸோ இதை கவனிக்கிற ஹீரோவும் அர்ஜென்ட்டாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு என்னோட தங்கச்சியோட இறப்புக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடந்தப்போ ஹீரோயின் தான் என் தங்கச்சியை காப்பாற்றினதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக போலீஸ் பார்க்கோட டீம் வராங்க. எங்களுக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, ஹீரோயின் தான் இதில் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணுறாங்க. விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ அவங்களோட சித்தியை மீட் பண்ணி கண்டிப்பாக இதுக்கு லாயரை அப்பாயிண்ட் பண்ணி ஹீரோயின் இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும், அவன் இந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோவோட சித்தியும் முடியவே முடியாது, கண் முன்னாடி எல்லா எவிடன்ஸும் கிடச்சிருக்கு, உனக்கு இன்னுமா புரியல, அவள் தான் கொலை பண்ணியிருக்கா, அதை நம்பதுக்கு பாரு, நீ இன்னும் அவளை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு திட்டி தான் விடுறாங்க. ஸோ ஹீரோவும் அடுத்ததாக ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினை தான் போய் மீட் பண்ணுறாங்க. எனக்கு லாயரை வைக்க முடியலன்னு சொல்லும்போது ஹீரோயினும் இல்லை பரவாயில்ல லாயர்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே இதை பார்த்துக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இந்த கேஸ்லேருந்து நான் வெளியே வந்துடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேஸும் கோர்ட்டில் நடக்குது. ஹீரோயினுக்கு தப்பு செய்யலைங்கிறது தெரியும், ஆனால் அதுக்கான சாட்சி எதுவுமே கிடையாது. பட் அதுக்கு எதிராக சாட்சி நிறையவே இருக்குது. இந்த டைம் யூராவை விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஹீரோயினும் கண்டிப்பாக இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், நடந்த உண்மை இவாளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. பட் ஹீரோயினுக்கு எதிராக அவ்வளோ தப்பையும் செஞ்சுட்டு அந்த தப்பை ஹீரோயின் மேலே மாற்றி விட்டதே அவள் தான். அந்த இடத்துல அவள் உண்மையை சொல்வாளா? இல்லவே இல்லை, இந்த தப்பெல்லாம் செஞ்சதுக்கு ஹீரோயின் தான் காரணங்கிற மாதிரி சாட்சி சொல்கிறா. பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஹீரோயின் அன்னைக்கு ஹீரோவோட தங்கச்சியை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறப்போ அங்கே இருந்த டாக்டருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவரும் வந்து ஹீரோயினுக்கு சாட்சி சொல்கிறாங்க அவங்க இதை செஞ்சுக்க மாட்டாங்கன்னு. ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு ஹீரோயினோட தங்கச்சிக்காக பிளட் டொனேட் பண்ணியிருப்பாங்க, அந்த நர்ஸும் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த சாட்சி போதாதுன்னு சொல்லிட்டு கேஸை நாளைக்கு இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தள்ளி வைக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்க் யூராக்கு கால் பண்ணிவிட்டு 200 மில்லியன் வாண்டான்னு சொல்லிட்டு காசு கேட்கான். அவ்வளோ பெரிய காசு யூராட்ட இல்லை போல். ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்க அப்பாட்ட தான் போய் கேட்கா, நான் இப்படி தப்புலாம் பண்ணிட்டேன், அதை ஹீரோயின் மேலே மாற்றி விட்டுட்டேன், இப்போ அந்த போலீஸ்க்கு தெரியும், நான் இதுலேருந்து தப்பிக்கணும்னா அவனுக்கு 200 மில்லியன் வான் கொடுக்கணும், எனக்கு தயவு செஞ்சு தாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. அவங்க அப்பாவும் நீ செஞ்சு தப்பு போதாதுன்னு சொல்லிட்டு அது அப்பாவியான ஹீரோயின் மேலேயும் போட்டிருக்க, இதெல்லாம் நான் எப்படி பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இருந்தாலும் அது சொந்த பொண்ணாச்சு. ஸோ அதனால் கொடுக்காரு 200 மில்லியன் வான். பட் இதோட ஸ்டாப் பண்ணாமல் முழுசாக அவரோட பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கேஸ்க்கு இவரே ஜட்ஜாக போகிறாரு. ஆனால் இவர் ஆல்ரெடி ஒரு லாயர் தான். ஸோ ஜட்ஜாக பார்க்குற ஹீரோயினுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டெப் ஃபாதர் மேலே நம்பிக்கையாக இருக்கா. பட் அங்கே ஆல்ரெடி இன்னைக்கு ஹீரோயினுக்கு ஒரு லாயரும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் இருந்தே. ஸோ அவர் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக நிறைய பாயிண்ட் பேசுகிறாரு. ஸோ இந்த கேஸ்லேருந்து ஹீரோயினும் கண்டிப்பாக வெளியே வந்துடுவோங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் பார்க் வராரு. ஸோ ஹீரோயினுக்கு எதிராக கிடைச்ச ஆதாரத்தெல்லாம் பற்றி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே ஜட்ஜாக உட்காந்துட்டு இருக்கிற யூராவோட அப்பா தான் சொல்லி இவர் இங்கே வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஹீரோயினுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற லாயர் கூட அவர் சொல்லி தான் வந்திருப்பாரு. ஸோ இங்கே போலீஸ் பார்க் பேசினதை கேட்குற அவரும் லாயரும் அமைதியாகிட்டாரு. ஸோ யூரா நினச்ச மாதிரி தான் இந்த கேஸ் போயிருக்கு, ஹீரோயினுக்கு எதிராக தான் மாறி இருக்கு. ஸோ ஹீரோயின் செஞ்ச தப்புக்குன்னு சொல்லிட்டு 3 வருஷம் ஹீரோயின் ஜெயிலில் இருக்குன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குற டே அன்னைக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ரீசன் என்னென்னா ஹீரோயினா அவள் தங்கச்சி இறந்ததுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஹீரோ நம்பியிருப்பாங்க. ஏன்னா எல்லா எவிடன்ஸும் ஹீரோயினுக்கு எதிராக தான் இருக்குது. ஸோ அதனால தான். ஆனால் இதே மாதிரி ஹிட் அண்ட் ரன் கேஸ்க்கு வந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. பட் ஹீரோ யூராவோட அப்பாவை தனிப்பட்ட முறையில் சந்தித்து 10 வருஷங்கிறத 3 வருஷமாக மாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சிருப்பாங்க. அதனால தான் இங்கே ஹீரோயினுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக ஹீரோயின் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கடைசியில் ஹீரோயினை நம்பவும் இல்லை. இதுக்கு பின்னாடி யூரா தான் இருக்காங்கிறது எல்லாருக்கும் எப்போ தெரிய வருது. ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு சொல்லி ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக யூரா செஞ்ச தப்பெல்லாம் ஹீரோயின் மேலே போட்டு ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. ஸோ இப்போ ஹீரோயின் இந்த கேஸ் அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு வாதாடினா அதே லாயரை கூப்பிட்டு சொல்கிறா இதை ரிட்டன் அப்பீல் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அந்த லாயர் என்னன்னா, இல்லைம்மா அது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, ஏன்னா நாள் முடிஞ்சு போச்சு, இனி அப்பீல் பண்ணி எதுவுமே நடக்க முடியாது, நீ ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் இப்போ பேசும்போது தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. யூரா கேஸில் ஹீரோயினுக்கு எதிராக சாட்சி சொன்னது திடீர்னு ஜட்ஜா யூராவோட அப்பா வந்தது, அவர் சொல்லி தான் அந்த லாயரும் வந்திருப்பாரு. ஸோ இவங்களோட சதி தான், இவங்க செஞ்ச தப்புக்கு நம்மளை மாற்றி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வருது. ஸோ அடுத்ததாக ஹீரோ அவரோட பங்குக்கு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ ஹீரோயினும் ஹீரோவை பார்த்தோன்னே என்னாச்சு, ஏதோ டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா தூங்கலையான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கோவத்தோடைய, நீ என்னோட தங்கச்சியை கொன்னுட்டேன், இனி நீயும் நானும் மாதிரி ஒன்னாலாம் இருக்க முடியாது, இதுதான் உன்னை நான் லாஸ்ட்டாக பார்க்க வர போகிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் தன்னோட தங்கச்சியோட சாவுக்கு ஹீரோயின் தான் காரணங்கிறத ஹீரோவால் ஏற்றுக்கிடவே முடியல. ஸோ நல்லா ட்ரிங்க் பண்ணுறாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட யூரா ஹீரோவை தனியாக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து போதையில் இருக்கிற ஹீரோ கூட ஒன்றா ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணுறா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவும் கண் முழிக்காங்க, பக்கத்துலேயும் இவர் இருக்கிறதையும் கவனிக்காங்க. பட் அதை அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கிடலை. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா வெளியே தான் கஷ்டம், பார்த்தா இப்போ ஜெயில் ரொம்பவே கொடுமையாக இருக்குது. அங்கே இருக்கிற பெரிய கேங்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு பொம்பளை என்னென்னா ஹீரோயின்ட்ட புள்ளி பண்ண ஆரம்பிக்கா. எவ்வளோ தைரியம், யாரையும் கொலை பண்ணிவிட்டு உன் இஷ்டத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலை
தலைமுடியை பிடிச்சி நல்லா அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் பொறுமை தாங்க முடியாமல் ரிட்டன் சண்டை போடுறாங்க. ஸோ இப்போ அங்கே யோங்ஜோன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் தான் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக வெளியே இருக்கிற போலீஸை கூப்பிட்டு ஹீரோயினை அடித்து அந்த புள்ளி பொண்ணை அந்த பொம்பளையை வெளியே இழுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டதுனால அந்த புள்ளி பண்ண அவளை சீக்கிரமாக விட்டுருந்தாங்க. பட் இதனாலேயே ஹீரோயின் மேலே அவளுக்கு ரொம்பவே கோபமாகுது. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணாலுமே அதுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கா. ஹீரோயினையும் நல்லா புள்ளி பண்ணிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் என்னென்னா அவள் மேலே இருக்கிற தப்பு சீக்கிரமாக போகணுன்னா இந்த ஜெயிலேருந்து சீக்கிரமாக போகணும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டு போயணும், ரிட்டன் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அவளும் அவள் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்கா. ஒரு முறை அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினோட காலிலே கல்லை தூக்கி எறியறா. ஸோ அப்படியே 2 பேருக்குள்ள சண்டையும் வருது. ஸோ பக்கத்தில் இருக்கிற யங்ஜோ பொண்ணும் ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போடலான்னு சொல்லி திங்க் பண்ணுறான். பட் அவள் இப்போதைக்கு சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகிறா. அதனால் அமைதியாக இருக்கா. ஏதாவது ஒரு போலீஸை மட்டும் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறா. ஸோ இப்படியெல்லாம் கலவரத்தோடு இங்கே உள்ளே போயிட்டு இருந்தா வெளியே பார்த்தோன்னா இப்போ ஹீரோவோட தங்கச்சி இறந்ததுனால அவளுக்கும் அந்த கம்பெனியில் ஷேர்ஸ்லாம் உண்டு போல். ஸோ அதை ஹீரோவோட சேர்த்தி அவங்களோட பேருக்கு மாற்றிக்கிடுறாங்க லாயரை வச்சு. எதுக்குன்னா இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்க போகிறது, அடுத்தது யார் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு. ஸோ இவங்ககிட்ட தான் இப்போ அதிகமாக ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஷேர்ஸை வச்சு அவங்களோட பையன் காங்க பிரசிடெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் அதே ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் யூராவோட பாட்டியும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் அதில் ஷேர்ஸ் இருக்குது போல். ஸோ இப்படி ஹீரோவோட சித்தி பிளான் போட்டு வச்சுருக்குது அவங்களுக்கு புரியுது. ஸோ ஹீரோவை அதில் பிரசிடெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோட போயிட்டு என்னோட ஷேர்ஸை உனக்கு தரேன், அதுக்கு பதிலாக நீ என்னோட பேத்தி யூராவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் சம்மதம் தெரிவிக்காங்க. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் ஹீரோ தான் அடுத்த பிரசிடெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக ஹீரோ ஸ்டேட்டாக இங்கே ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினை தான் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஹீரோயினும் ரிட்டர்ன் பார்க்க வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஹீரோயினும் ஒரு குழப்பமான பார்வையிலே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அது நல்லாவே புரியுது. உண்மையாகவே நான் உங்களோட தங்கச்சியோட கொலைக்கு சம்மந்தமே படலை, நான் அதை பண்ணவும் இல்லை, என்னை நம்புங்க, என்னை நம்புறேன் தானே நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோட்ட கெஞ்சுறா. ஆனால் ஹீரோ என்னன்னா ரொம்ப கோவத்தோட உனக்கும் எனக்கும் இது வரைக்கும் என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு, பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், இனி எதுவுமே கிடையாது, அதை சொல்லுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கோவத்தோட திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஸோ அப்படியே ஹீரோக்கும் யூராக்கும் மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக யூரா என்னென்னா கையில் ரிங் போட்டுக்கிட்டு ஹீரோயினை தான் வந்து பார்க்கா. இதோ பார் எனக்கும் ஹீரோவுக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஸோ இனி ஹீரோவை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கூடவே என்னோட வீட்டில் இருக்கிற உன்னோட அம்மாவையும் உன்னோட தங்கச்சியும் சீக்கிரமாக வெளியே அனுப்பிடுன்னு சொல்லி ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. பதிலுக்கு ஹீரோயின் கோவம்லாம் படாமல் இப்போ யூரோவை பார்த்துட்டு எனக்கு நீ செஞ்சது எல்லாமே ஞாபகம் இருக்குது, நல்லா நீயும் ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பாக நான் அந்த ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கான பதில் நீ சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவளை மிரட்டி தான் விடுறாங்க. ஆனால் அடுத்ததாக ஹீரோயினோட அம்மாவும் தங்கச்சியும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ இப்போ ஹீரோயின் அவங்க அம்மாட்ட எனக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே யூரா பார்த்த வேலை தான், அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடந்தப்போ என்னெல்லாம் நடந்துங்கிறத அவள்கிட்ட விசாரிக்கும் போது அப்படியே எல்லாத்தையும் மாற்றி போய் சொன்னான். ஸோ அவள் செஞ்ச தப்பை தான் ஏமெல்லாம் மாற்றி விட்டுருக்கா. அதனால் அவளோட வீட்டில் அவளோட ரூமில் ஏதாட்டு சந்தேகப்படாத மாதிரி ஏதாட்டு எவிடன்ஸ் கிடச்சா நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணி அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி விடுறா. ஸோ அதுக்கு அவங்க அம்மாவும் சரின்னு தான் சொல்லி விடுறாங்க, பொண்ணை எப்படியாட்டு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினுக்கு தெரிய வருது ஆல்ரெடி 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் இதை நினச்சி கவலை தான் படுறாங்க. ஏன்னா இந்த குழந்தையோட அப்பா ஆல்ரெடி யூரானு இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு லைஃபாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குழந்தையோட அம்மாவாக இருக்கிற ஹீரோயின் இப்போ ஜெயில் கைதியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் எப்படி நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஜெயிலில் இருக்கிற எல்லாருமே ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே எல்லா விதத்துலையும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கூடவே ஹீரோயினை எப்பவும் புள்ளி பண்ணிட்டு இருக்கிறா அவங்க கூட ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சதுமே அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் ஹீரோயினுக்கு எடுத்து கொடுத்துட்டு நல்லா சாப்பிடு, குழந்தை நல்லா வளரும் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. ஸோ சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்தளவுக்கு ஹீரோயினை கேரிங்காக பார்த்துக்கிறதப்போ ஹீரோயினுக்குள்ளேயும் ஒரு கான்ஃபிடென்ட் வருது, கண்டிப்பாக இந்த குழந்தைய நம்ம நல்லா பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் கம்பெனியில் பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஹீரோக்கு எப்பவும் ப்ரெஷராக தான் இருக்குது. ஏன்னா கம்பெனியோட சீக்ரெட்ஸ் அடிக்கடி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஹீரோவை போட்டு தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷேர்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாகிட்டுன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம்லாம் ஹீரோவோட சித்திக்கு தெரிய வந்ததுமே இதை நல்லா வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட பையன் காங்க இதில் பிரசிடெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. இந்த டைம் தான் ஹீரோயின் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினோட பேரில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்னொரு கம்பெனியில் விற்றுருப்பா யூரா. ஸோ அதை சிசிடிவி மூலமாக காங் பார்த்துருப்பான். தப்பு செஞ்சது யூரா
யூராங்கிறது தெரியும். ஸோ அதனால் அந்த காப்பியை ஒரு டிஸ்கில் ஏற்றி வச்சுருப்பான். ஸோ அதை அவங்க அம்மாட்ட காட்டிக்கிட்டு ஹீரோயின் எந்த தப்புமே செய்யலை, செஞ்சதெல்லாம் யூரா தான் சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் இதை ஹீரோவோட சித்தி அவங்களுக்கு சாதகமாக எடுத்துகிட்டு தன்னோட பையன் காங்குக்கே தெரியாமல் அந்த டிஸ்கை எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக யூராவோட பாட்டிகிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. இதில் இருக்கிறது என்னன்னு தெரியுமா, உங்கள் பேத்தி செஞ்ச தப்பு தான், இதை பற்றி நான் கம்பெனியில் இருக்கிற யாருக்கும் காட்டாமல் இருக்கணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஷேர்ஸை என்னோட பையன் காங்குக்கு கொடுக்கணும், நடக்க போகிற ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்லன்னு சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு வேறு வழியில் தன்னோட பேத்தி யூராவை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் இப்போ காங்குக்கு தான் கொடுக்காங்க. ஸோ ஃபைனலாக ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் இப்போ காங் தான் பிரசிடெண்டாக மாறுறாங்க. ஆனால் இப்போ ஹீரோ இன்னொரு போஸ்டிங்கில் அதே கம்பெனியில் தான் இருக்காங்க. ஸோ காங் இப்போ அந்த டிஸ்கை கொண்டு போய் ஒரு லாயர்கிட்ட கொடுக்கான். ஆனால் அங்கே தான் ஆல்ரெடி அவனோட அம்மா அந்த டிஸ்கை எடுத்துகிட்டு வேற ஒரு டிஸ்கை வச்சுட்டாங்களே. ஸோ அதில் எந்த வீடியோவுமே இல்லை. ஆனால் காங் என்னென்னா ஒரு வேளைக்கு சரியாக காப்பி பண்ணாமல் விட்டுட்டோமோன்னு சொல்லி திங்க் பண்ணுறான். இருந்தாலுமே ஹீரோயினுக்கு ஏதாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினுக்கு ஜாக்னு இன்னொரு நேமில் லெட்ரு எழுதி போடுறான். நீங்கள் எந்த தப்பு செய்யலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் நிரபராதி தாங்கிற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனாலும் நம்புற மாதிரி எழுதியிருக்கான். ஹீரோயின் எதிர்பார்க்குறதும் இதுதான், யாராவது தன்னை நம்பணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஜாக்ட் இருந்து கிடைக்குன்னு நினைக்கிற ஹீரோயினுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக லெட்ரு மூலமாக 2 பேருமே பேச ஆரம்பிக்காங்க. ஆனால் இந்த காங் ஹீரோயின் கூட இப்படி பேசுகிறது ஹீரோயின் மேலே அவனுக்கு ஃபீலிங்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு முறை லெட்டரில் அதே மாதிரி ஹீரோயினும் இப்படி ஜெயிலில் கவிதை நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லும்போது அவனுக்கு ஹீரோயினை பார்க்காம இருக்க முடியல. ஸோ ஜெயிலில் வந்து சீக்கிரட்டாக ஹீரோயினை மறைஞ்சு நின்று பார்க்கான். ஸோ ஹீரோயின் ரொம்பவே ஜெயிலில் கஷ்டப்படுதாங்கிறதே நல்லாவே தெரியுது அவளை பார்க்குறப்போ. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா பிரசிடெண்டாக ஒழுங்காக கம்பெனியை பார்த்துக்கிட முடியல. கூடவே எப்பவும் ஹீரோயின் கூட டேட்டிங் பண்ண அந்த மூமெண்ட் தான் அவன் கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கு. யூரா கூட இருந்தாலும் ஹீரோயினோட நினப்போட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட யூரா கண்டிப்பாக என்னன்னாலும் சரி ஹீரோவை மறுபடியும் பிரசிடெண்டாக மாற்றணும், கூடவே ஹீரோயினை பற்றி எந்த ஒரு தாட்டும் ஹீரோவுக்கு வர விடாமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு இருக்கா. அப்படி இன்னொரு பக்கம் இந்த யூராவோட அப்பா செய்யாத தப்புக்கு ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் அவரோட பதவியை ராஜினாமா செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. பட் அந்த டைம் அவருக்கு ஹைகோர்ட்டுக்கு பிரசிடெண்டாக பதவி கிடைக்குங்கிறது தெரிய வருதப்போ அந்த பதவியை ரிசைன் பண்ணாமல் அதை ஏற்றுக்கிறாரு. அப்படி இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற ஹீரோவோட பாட்டி அன்னைக்கு காங்கோட அம்மா கொடுத்துட்டு போன டிஸ்கை வச்சுட்டு அப்படி என்ன தான் தப்பு செஞ்சுருக்கா என்னோட பேத்தி, இதை வந்து வீடியோ காட்டிட்டு போனாலேன்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு இருக்கிறப்போ அந்த ரூமுக்குள்ளே ஹீரோயினோட தங்கச்சி வரா. ஆக்சுவலாக ஹீரோயினோட தங்கச்சிக்கு மன வளர்ச்சி கொஞ்சம் கம்மி. ஆனால் அன்றைக்கி அவங்க அம்மாட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாட்டும் உங்களுக்கு அந்த வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பாட்டி கையில் அதை பார்க்குறப்போ இவளுக்கு டவுட்டாக இருக்குது, அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே அன்றைக்கி நைட்டு ஹீரோயினுக்கு பிரசவ வலியும் வருது, ஃபஸ்ட்டு பனிக்கூடம் உடஞ்சிருது. ஸோ ஹீரோயினை மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிற டைம் ஹீரோயினுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. ஸோ அவளால் மூவ் பண்ண முடியல. அந்த டைம் டாக்டரையும் வர வச்சுட்டு குழந்தைய வெளியே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் ஹீரோயின் ரொம்ப வலியில் இருந்ததுனால எனர்ஜியும் இல்லாமல் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. டாக்டரும் இதே மயக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக இவளோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கிறப்போ கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பிரசவ டைமில் ஹீரோ அவங்க அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு கூட இருந்து ஹீரோயினை புஷ் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மயக்கத்துலேருந்து ஹீரோயின் கண்மொழிக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வலியோட அந்த குழந்தையும் பெற்றெடுத்துக்காங்க. பையன் தான் பிறந்திருக்கான். ஆனால் இதே டைம் எங்கேயோ சொகுசாக தூங்கிட்டு இருக்கிற ஹீரோக்கு திடீர்னு ஃபீல் ஆகுது ஹீரோயினுக்கு ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஜெயிலுக்கு வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வராங்க. பட் ஹீரோயின் கொஞ்சம் வீக்காகவும் கூடவே இப்படி குழந்தை பிறந்திருக்கிறது ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க முடியாதுன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அப்படி இன்னொரு பக்கம் யூராவோட வீட்டில் இருக்கிற ஹீரோயினோட அம்மாவும் தங்கச்சியும் இப்படி தங்கச்சி கறி போய் சொல்லிட்டா, இப்படி பாட்டியோட ரூமில் இப்படி ஒரு வீடியோ டிஸ்கை பார்த்தேன், எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் யாருமே இல்லாத நேரம் 2 பேரும் சேர்ந்து பாட்டியோட ரூமில் இருக்கிற அந்த டிஸ்கை எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்காங்க. அதில் நல்லாவே தெரியுது டாக்குமெண்ட்டை விற்றது யூரா தான், இதுக்கு அவளோட அப்பாவும் உடந்ததான்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி வேற யார்ட்டையாவது சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கை தூக்கிட்டு அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் யூராவோட பாட்டியும் ரூமை வந்து பார்க்காங்க. எல்லாம் சிதறி கிடக்கு, வீடியோ டிஸ்க் இல்லைங்கிறதும் கவனிக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹீரோயினோட அம்மா தான் செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக யூராக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ யூராவும் கண்டிப்பாக இந்த டிஸ்கை கொண்டு போய் ஹீரோட்ட கொண்டு போய் காமிச்சாங்கன்னா ஹீரோயினை தான் நம்புவான், நம்மளை வேண்டான்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை தேடி வராங்க. ஆனால் இந்த டைம் தான் ஹீரோயினோட தங்கச்சி ஒரு டெலிஃபோன் பூத்தில் இருந்து
ஹீரோவோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுவான். ஆனால் ஹீரோ என்னன்னா தெரியாத நம்பருங்கிறதுனால அட்டன் பண்ணலை. ஸோ இந்த டைம் ஹீரோயினோட அம்மா தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. இதை யூரா பார்த்துருவா. ஸோ அவங்க அம்மா பக்கத்தில் போயிட்டு நீங்கள் தப்பாக ஏதோன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஹீரோயினை வெளியே கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வாங்க நம்ம தனியாக போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களை இழுக்கிறான். ஆக்சுவலாக அவங்களுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அதனால ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினை கூட பார்க்க போகாமல் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த இடத்துல இருந்து ஹீரோயினோட அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தான். இங்கே ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோ ஃபோன் கால் அட்டன் பண்ணலன்னு தெரிஞ்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஹீரோயினுக்கு லெட்ரு போடுதா, 2 நாளில் உன்னை நான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேரில். அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்னென்ன இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா இல்லை. ஆனால் இங்கே யூரா ஸ்ட்ரெயிட் அவங்க அம்மா ஒரு மலை உச்சியில் போய் தான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பேக்கை தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சண்டையில் மேலே இருந்து கீழே விழுத மாதிரி ஹீரோயினோட அம்மா நிற்காங்க. பட் பேக் என்னமோ யூராவோட கைக்கு வந்துடுது. பட் அவளுக்கு பேக் தான் முக்கியங்கிறதுனால ஹீரோயினோட அம்மா கையை விட்டுருதா. ஸோ அவங்க மலை உச்சிலேருந்து உருண்டு கீழே விழுந்துருந்தாங்க. ஸோ அப்படி எதுவும் தெரியாத மாதிரி ஃபஸ்ட்டே வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினோட அம்மா ரூமில் அவங்க லெஃப்ட் ஹேண்டில் தான் லெட்டர் எழுதுவாங்க போல. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் சூசைட் லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருக்கா. ஸோ நைட் டைம் போல் யூராவோட அப்பாவும் அவங்க அம்மாவோட ரூமுக்கு போய் பார்க்குறப்போ இப்படி சூசைட் லெட்டர் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ அந்த டைம் யூராவும் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கா. பட் உள்ளுக்குள்ளே ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவை தேடுறப்போ இப்படி மலை அடிவாரத்துலேருந்து கிடைக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயினை பார்க்க வரேன்னு சொன்ன அம்மா வரலன்னே ஹீரோயினும் பயந்துட்டு இருக்காங்க. இந்த டைம் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி உங்கள் அம்மா மலையிலேருந்து உருண்டு கீழே விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக நல்லா அடிபட்டிருக்கு, பிரெயினும் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுனா பிரெயின் டேட் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினால் இதை நம்பவே முடியல. நல்லா தான் இருந்தாங்க எங்கள் அம்மா, திடீர்னு இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக பர்மிஷன் கேட்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர்ஸ் யாருமே ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஹீரோயின் காலெல்லாம் விழுந்து கெஞ்சுக்கிறாங்க. ஆனால் யாருமே ஒத்துக்கல. கூட எப்பவும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த போலீஸ்கிட்ட தான் போய் ஹீரோயினும் ஹெல்ப் கேட்காங்க, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இவ்வளோ நாள் ஹீரோயின் இங்கே ஜெயிலில் இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு ஹீரோயினை புரிஞ்சுக்கிடுவாங்க, ஹீரோயின் நல்ல பொண்ணு தான் சொல்லிட்டு. அதனால் ஹீரோயினுக்காக ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் அவங்களே கேட்காங்க. ஸோ இந்த போலீஸ் மேலே இருக்கிற ரெப்புடேஷனை வச்சு அவங்களும் ஹையர் ஆஃபீஸர் எல்லாருமே ஹீரோயினை பார்க்கறதுக்காக பர்மிஷன் கொடுக்காங்க. ஸோ அடுத்ததாக ஹீரோயின் கூட 2 போலீஸ் கூட சேர்ந்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்காங்க. இந்த டைம் டாக்டரும் அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்திருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ யூராவோட அப்பாவும் அங்கே வராங்க. ஹீரோயினும் கோவத்தோட, என்ன நடக்குது, எங்கள் அம்மாவை என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, எங்கள் அம்மா ஏன் இந்த நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி சத்தம் போடும்போது பதிலுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னோட அம்மா தான் இப்படி சூசைட் நோட் ஒன்று எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது, வாய்ப்பே இல்லை, எங்கள் அம்மா சூசைட்லாம் பண்ணுற ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக இந்த டைம் அந்த இடத்துக்கு யூரா வரா. ஸோ ஹீரோயின் இந்த இடத்துல பார்க்குறப்போ அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ ஹீரோயின் கண்ணில் படாமல் மறைஞ்சிக்கிறா. இந்த டைம் ஹீரோயினும், என்னோட தங்கச்சி எங்க, அவட்ட கேட்டால் என்ன நடந்துக்குங்கிறது தெரியும், என்னோட தங்கச்சி எங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சியை தேடுறான். அந்த டைம் கூட இருக்கிற போலீஸும் ஹீரோயினுக்கு கொடுத்துருந்த டைம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் விட்டு கீழே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டைம் தான் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினை பார்த்து ஓடி வரா. ஸோ அதுக்கப்புறம் இப்படி எங்களுக்கு டிவிடி கிடந்துச்சு, அதுக்கப்புறம் அம்மா காணாமல் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அம்மா இப்படி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹீரோயினும் நீ அம்மாவை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் ஹீரோயினை இழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் தூரத்தில் நின்று காங் பார்த்துருப்பான். ஸோ காங் இந்த அளவுக்கு ஹீரோயின் கஷ்டப்படுறதை அவனால் ஏற்றுக்கிட முடியல. ஸோ அவனுக்கு அது ரொம்பவே பெயினாக இருக்குது. ஸோ இதனால் அவனோட அம்மாட்ட போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்ககிட்ட நம்ம என்னெல்லாம் பேசினா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் அவங்க அம்மாட்ட போய் கேட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு எதை பற்றி பேசுகிறாங்கிறதே தெரில. ஸோ அப்படியே கொஞ்ச நாளில் திடீர்னு ஒரு நாள் யூரானா ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்குள்ளே போகிறா. பார்த்தா அந்த டைம் ஹீரோயின் அவள் கையில் இருந்த குழந்தையோட வச்சு விளாண்டுட்டு இருக்கா. ஸோ அதை பார்க்குற அவளுக்கு நல்லாவே தெரியுது அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு. ஒரு வேளைக்கு இதை பற்றி ஹீரோக்கு தெரிய வந்தால் குழந்தைய காரணங்காட்டியே ஹீரோயின் கூட போயிடுவாங்க, நம்மளை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் நைட் டைம் போல் இவளுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஹீரோட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணா. பட் ஹீரோக்கு அவன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஜஸ்ட் அந்த கம்பெனிக்காக மட்டும்தான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் 2 பேருக்குள்ளே வரல. ஸோ அதனால் ஹீரோ விலகி போயிருந்தாங்க. இவனும் ஹீரோயின் மேலே தான் கோவப்படுறா. அப்படியே ஹீரோயின் கூட ஜெயிலில் இருந்த யங்ஜோங்கிற பொண்ணு ரிலீஸ் ஆகிட்டா. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹீரோயினோட அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கறதுக்காக போகிறான். ஆனால் அந்த டைம் கரெக்டாக காங் அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறான். கூடவே ஒரு நாள் இல்லாமல் டெய்லியும் ஹீரோயினோட தங்கச்சியையும் அவங்க அம்மாவையும் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். லெட்டர்லையும் இப்படி உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு டெய்லியும் போயிட்டு வரதை பற்றியும் எழுதி கொடுக்கான். ஸோ இதை கவனிக்கிற ஹீரோயினுக்கும் ஜெயிலில் இருந்தாலும் வெளியே அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக இன்னொருத்தங்க இருக்காங்கிறது ஹாப்பியாக இருக்குது. கூடவே ஜெயிலில் இருக்க நாள் ஹீரோயினுக்கு கஷ்டமாகவே இல்லை குழந்தை கூட இருக்கும்போது. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. இப்படி ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்துக்கணும்னா 18 மாதம் மட்டும்தான் அந்த குழந்தை அம்மா கூட இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைய அம்மாட்ட இருந்து பிரிச்சிடணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ குழந்தைய கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு போல். இப்போ தான் ஹீரோயினும் யோசிக்காங்க அவங்களோட அம்மாட்டையும் கொடுக்க முடியாது,
கிடையாது, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. கூட ஹீரோக்கு இந்த குழந்தைய பற்றியும் தெரியாது, ஹீரோட்ட கொடுத்தாவும் இது சரி வராது அப்படின்னு யோசிச்சுட்டு குழந்தைய ஆர்ஃபனேஜில் விடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த குழந்தைய வளர்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி குழந்தைய அனுப்ப வேண்டிய நாளில் குழந்தை கூட ரொம்பவே ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரம் இப்படியே நின்றக்கூடாதா, குழந்தை கூடவே நான் இருந்துடக்கூடாதான்னு வேற திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே சாப்பாடு ஓடிட்டு இருக்கிறப்போ தெரியத்தம்மா குழந்தை தட்டி விட்டு அந்த சுட சுட இருந்த சாப்பாடு குழந்தையோட காலில் பட்டுருது. ஸோ நல்லா அழுறான். அதுக்கப்புறம் நல்லா தூங்கவும் செய்கிறான். இந்த டைம் ஹீரோயின் குழந்தைக்கு என்ன பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு எப்படி விளாண்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா எழுதி கொடுத்து விடுறான். அப்படியே இன்னொரு பக்கம் யூராவை பார்த்தோன்னா அவளும் ஒரு குழந்தை பெற்று எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணா. பட் ஹீரோக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லாதனால அதுக்கு அக்செப்டே பண்ணலை. ஸோ இவளுக்கும் நல்லா புரியுது. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக அவளோட பாட்டியை ஹீரோட்ட அனுப்பிவிடுறா. அவங்களோட பாட்டியும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான்ப்பா 2 பேரும் இப்படியே இருக்க போகிறீங்க, ஏதாட்டி குழந்தைன்னு ஒன்று இருந்தால் தானே நல்லது, எதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கக்கூடாது, ஐவிஎஃப் மெத்தட் முடியாவது நீங்கள் குழந்தை பெற்று எடுத்துக்கிட வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அவங்களோட யோசனையை சொன்னால் ஹீரோக்கு தான் அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் குழந்தை வேணுங்கிறதையும் ஹீரோ யோசிக்கலை. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே ஹீரோவோட பாட்டியை பார்த்துட்டு இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னால் முடியாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் இங்கே யூரா என்னன்னா கண்டிப்பாக பாட்டி பேசி ஹீரோவை அனுப்பி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆகுது, ஹீரோவும் வரல. ஃபைனலாக இதுக்கும் காரணம் ஹீரோயின் தான் சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு அந்த குழந்தை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைய பற்றி விசாரிக்கா. ஸோ குழந்தை நாளைக்கு ஆர்ஃபனேஜ்க்கு கொடுக்க போகிறாங்கிறது இவளுக்கு நல்லா தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் இஷ்டமே இல்லாமல் குழந்தைய கொடுத்து விடுறாங்க. பட் குழந்தைக்காக இப்போ ஹீரோயின்ட்ட இருக்கிற ஒன்றுனா ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறப்போ ஒரு செயின் கொடுத்துருப்பாங்க, அதே செயினை குழந்தைக்கு போட்டு விடுறா. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைய அங்கேருந்து ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூரா எதுவுமே தெரியாத மாதிரி குழந்தைய தத்தெடுக்க வந்ததா அங்கே இருக்கிற குழந்தைங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதில் ஹீரோயினோட குழந்தைய தான் தேடிட்டு இருக்கா. அந்த டைம் அதுக்கு இன்சார்ஜாக இருக்கிறவங்க சின்னதாக ஒரு வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு யூராவை அந்த ரூமில் விட்டுட்டு வெளியே போகிறப்போ இவ கரெக்டாக ஹீரோயினோட குழந்தைய தேடி பிடிச்சிட்டா. பட் ஹீரோயின் ஜெயிலேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் குழந்தைய திரும்ப வாங்கிக்கிறத மாதிரி தான் ஆர்ஃபனேஜில் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் அப்படியே வச்சுட்டு குழந்தையோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறா. ஸோ இப்போ ஹீரோயின் குழந்தையோட ஃபோட்டோக்கு வேற ஒரு குழந்தையோட ஃபோட்டோவை வச்சிருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு இந்த குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட குழந்தைய அடாப்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு 2 பேர்கிட்ட குழந்தைய கொடுத்துருதா. கூடவே காசும் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்காகவும் கொடுத்துருதா. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் இன்னொரு பக்கம் அப்படியே வருஷங்கள் ஆகுது. ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் இங்கே ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தப்பிச்சு போகிறதுலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் சேர்ந்து தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ 4 வருஷம் ஆகி போகுது. ஸோ ஹீரோயின் இந்த 4 வருஷத்தில் ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்திருப்பாங்க. அதனால் சீக்கிரமாகவே ஹீரோயினை ஜெயிலேருந்து விடுவிக்கிறதா நியூஸ் வருது. ஸோ ஹீரோயினும் இந்த நியூஸை கேட்டதுமே கூட இருக்கிற போலீஸை தான் ரொம்ப ஹேக் பண்ணி அழுதுகிட்டே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ஹீரோயின்காக ஒரு ரெட் கலர் ஜாக்கெட் வாங்கி தான் கொடுத்து வர்றான். ஹீரோயினும் அதே ரெட் கலர் ஜாக்கெட்டை போட்டுட்டு தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராங்க. காங் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். ஹீரோயினுக்கும் காங் தான் நம்மகிட்ட பேசினதுங்கிறது எதுவுமே தெரியாது. ஜாக்னு இன்னொரு நேமில் இருந்து தான் இவ்வளோ வருஷமாக பேசிட்டும் இருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயின் ஃபைனலாக வெளியே வந்ததுமே எடுக்கிற முடிவு ரிவெஞ்சு தான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க இந்த ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே ஹீரோவோட தங்கச்சி இறந்த அந்த கேஸ் தான். ஸோ அதனால் ஹீரோவோட தங்கச்சியோட மெமரபிள் பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. பட் அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஹீரோயினை பார்க்குறப்போ ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்ததுமே நீங்கள் யூராவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் கம்பெனி தானே, அதுக்காக மட்டும்தானே யூராவை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது தானேன்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு ஹீரோவோட பதில் என்னன்னா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன், இனி என்ன நடந்தாலும் சரி என்னோட லைஃப்பில் நீ கிடையவே கிடையாது, அது மட்டும்தான் உறுதின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ இப்படி பேசுவாங்கிறத எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டில் ஹீரோ மேலே கொஞ்சம் ஹோப் இருந்திருக்கும், அதுவும் இப்போ போயிடுச்சு. ஆனால் ஹீரோயின் தான் மேலே போட்டிருக்க பழியை மட்டும் சரி செஞ்சே ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததான் ஸ்டேட் ஆர்ஃபனேஜில் விட்டுருந்த குழந்தைய பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ சேம் இன்ஃபர்மேஷன் ஆனால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிட்டு ஸோ அந்த ஃபோட்டோ சேஞ்ச் ஆகின குழந்தைய கொண்டு வந்து தான் இங்கே நிப்பாட்டுறாங்க. இங்கே ஹீரோயினும் பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாங்க. முதுகில் ஒரு மச்சம் இருக்கும் போல், காலில் வேற அந்த சாப்பாடு கீழே பட்டு சுட்டு தழும்பு இருக்கும் போல், அதுவும் இல்லை. ஸோ இது என்னோட குழந்தை கிடையாதுன்னு ஹீரோயின் பார்த்ததுமே சொல்லி ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஸோ இதுக்காக ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்களும் சின்ன வயசு ஃபோட்டோவையும் இன்ஃபர்மேஷனையும் எடுத்து ஹீரோயின்கிட்ட காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்ததுன்னு சொல்கிறாங்க, ஃபோட்டோ சேஞ்ச் ஆகியிருக்கு, என் குழந்தை இதுதான் சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற அதுக்கப்புறம் போலீஸும் வந்துடுறாங்க. கண்டிப்பாக என்னோட குழந்தைய கண்டுபிடிச்சி எனக்கு தாங்க, என் குழந்தை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்க காலில் வந்து கெஞ்சுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸும் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களோட குழந்தையை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த பாட்டு இங்கே முடியுது. இனி ஹீரோயினோட ரிவெஞ்ச் மட்டும் தான் இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. யூராவாலையும் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு என்ன இருக்குது. ஸோ இதுக்கான பதிலும் யூராக்கு லேட்டாக தான் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுத்து பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ்.
லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் ஜெயிலேருந்து வந்திருப்பாங்க. குழந்தைய தேடி ஆர்ஃபனேஜுக்கு போகிறப்போ குழந்தை மாதிரி இருக்குங்கிறது தெரிய வந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக யூராவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. யூராவோட பாட்டியும் ஹீரோயின் அதுக்குள்ளே ஜெயிலேருந்து வந்துட்டாலான்னு சொல்லிட்டு பெரிய ஷாக்கில் இருக்காங்க. ஹீரோயினோட தங்கச்சியும் அக்கா வந்துட்டாங்கன்னொடனே ஹாப்பியாக உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. பாட்டியும் நீ எப்படி அதுக்குள்ளே வெளியே வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அவங்க பேசுகிற பேச சுத்தமாக கண்டுக்கிடவில்லை. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக தான் போகிறாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு தலைக்கு கீழே எந்த ஒரு அசைவுமே இருக்காது. ஹீரோயின் என்ன பேசுகிறாங்கிறத மட்டும்தான் அவங்களால கேட்க முடியும். ஸோ இப்படி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஹீரோயின் இப்படி வந்துட்டான்னு யூராவோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் வந்து ஹீரோயினை தான் மீட் பண்ணுறாரு. அவருக்குள்ளே ஹீரோயின் அங்கே ஜெயிலுக்கு போனது குற்ற உணர்ச்சி இருக்குது. ஸோ அதனால் உனக்கு நீ என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் உனக்காக செஞ்சு தரேன், நீ எது கேட்டாலும் செய்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்போது நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாற்றி தர முடியுமான்னு சொல்லி கோவத்தில் சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இன்னொரு பக்கம் யூரோட பாட்டியும் யூராக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி ஹீரோயின் ஜெயிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டான்னு சொல்லிட்டு. இங்கே யூராக்குள்ளே பயம் இருக்குது, அதனால ரிட்டர்ன் மறுபடியும் அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஹீரோயினை வர சொல்கிறா. ஹீரோயினும் எதர்ச்சியாக கூப்பிட்றான்னு சொல்லிட்டு மீட் பண்ணதுக்கு வந்தா இவர் திடீர்னு அவள் இருக்கிற ரூமில் உள்ள டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் தள்ளி விட்டுட்டு என்னை காப்பாற்றுங்க ஹீரோயின் என்னை கொல்ல வரான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இந்த டைம் வெளியே இருக்கிறவங்களாம் மேடம் டோரை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் புரியுது இவள் மறுபடியும் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக நாடகம் நடிக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூமில் இருந்து வெளியே போகிறதுக்காக ஹீரோயின் ட்ரை பண்ணாங்க. பட் யூரா டோரை பிளாக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. அதுக்குள்ளே வெளியே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் டோரை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இவளும் உடனே கையில் அடிப்பட்ட மாதிரி உடனே போலீஸை கூப்பிடுங்க, இவன் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போட்டான். அதுக்குள்ளே க்ரௌடு வந்துடுது. அங்கே ரிப்போர்ட்டர்ஸும் அதுக்குள்ளே வந்துருந்தாங்க. ஹீரோயினுக்கும் இப்போ ரொம்ப பயமாகுது, மறுபடியும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலமை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்குன்னு பார்க்குறப்போ யூராவோட கையில் அடிபட்டிருக்கு. ஸோ யூராவை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. யூராவும் அப்படியே ஹீரோவோட தோள்பட்டையில் சாஞ்சிக்கிட்டே போகிறா. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு தான் ரொம்ப பெயினாக இருக்குது. சுற்றி இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸும் ஹீரோயினை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு இந்த நடந்த பிரச்சனையை நாங்கள் போலீஸ்கிட்ட சொல்லிடுறவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் மேலே கொஞ்சம் இருக்கிற பாசத்தினால வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்குற யூராவுக்கு ரொம்பவே கோவம் வருது. கூட இருக்க அசிஸ்டண்ட்டை தான் போட்டு திட்டிகிட்டு இருக்கா. நடந்த பிரச்சனை தெரிஞ்சதுமே ஸ்டேட்டாக போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை செக்யூரிட்டி கார்ட்ஸ் தனியாக விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த டைம் தான் காங் அந்த இடத்துல ஹீரோயினை பார்க்கான். ஸோ ஹீரோயின்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான். பட் இப்போ நடந்த பிரச்சனையில் ஹீரோயின் ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க. காங் தான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். இங்கே ஹீரோயினும் கொஞ்சம் மயக்கத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கம்பெனியில் இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட கேட்குறப்போ எல்லா மாற்றம் இப்போ காங்குக்கும் தெரிய வருது. ஸோ அப்படியே நைட் டைம் இப்போ ஹீரோயினா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. யூராவை பார்த்துட்டு உண்மையை சொல்லு, என்னோட தங்கச்சி இறந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தானே, அப்படி ஏதாட்டி இருந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வளர்ந்தாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் அடிக்கடி யூராட்டே பிரச்சனை பண்ணுறா, அப்போ யூரா ஏதாட்டு பண்ணிப்பாளன்னு சொல்லிட்டு. ஆனால் யூராக்கு நடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும், இல்லவே இல்லை, எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா போதையில் இருக்கிற ஹீரோ கூட அன்றைக்கி நைட் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறா குழந்தை வேணுங்கிற ரீசனுக்காக. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே இப்போ ஹீரோயின் கூட ஜெயிலில் இருந்த அந்த யங்ஜோ பொண்ணோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வேறு எங்கேயும் போக முடியாது. பட் இப்போ ஹீரோயினுக்கு முக்கியமான வேலை குழந்தையை கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கு நிறையவே காசு தேவைப்படும். அப்படின்னா ஹீரோயினுக்கு ஸ்டேபிளான ஒரு ஜாப் வேணும்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க. பார்த்தா ஆல்ரெடி இன்டர்நெட் ஃபுல்லாக ஹீரோயின் வைரலாக இருக்காங்க. நேற்று யூரா போட்ட பிளான் படி ஹீரோயினை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. இப்படி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைமையில ஹீரோயினுக்கு ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். ஆனாலும் ட்ரை பண்ணாங்க. இன்னொரு பக்கம் குழந்தை யாரை அடாப்ட் பண்ணிட்டு போனாங்களோ அந்த கப்பலோட அட்ரஸை வாங்கிட்டு அங்கே போய் பார்க்காங்க. அப்படி ஒன்று இல்லைங்கிறது தெரிய வருது. ஸோ எல்லா பக்கமும் தேடி பார்க்காங்க. ஆனால் எந்த யூஸும் இல்லை ஹீரோயினுக்கு. ஸோ இதே வருத்தத்தோட ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் ஒரு அம்மா ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த சின்ன பையனை பார்க்குறப்போ என்னோட பையனும் இதே மாதிரி இதே வயசு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு போகிறாங்க. பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக அந்த சின்ன பையன் தான் ஹீரோயினோட சொந்த பையனை அந்த அம்மாட்ட தான் யூரா கொடுத்துருக்கா அந்த பையனை வளர்க்க சொல்லிட்டு. ஏன்னா இப்போ யூராவை தான் போய் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அந்த சின்ன பையனும் யூராவை பார்த்து நல்லா பேசுகிறான். ஏன்னா அடிக்கடி யூரா போய் பார்த்துட்டு வர்றது வழக்கம் இருக்குது போல். ஆனால் இப்போ யூரா என்ன பிளான் பண்ணுறான்னா எப்படியும் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியாக மீட் பண்ணி 500 மில்லியன் வான் எடுத்து கொடுக்கா. இதை வச்சுக்கிட்டு ஒழுங்காக யாருக்கும் பிரச்சனை கொடுக்காம உன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு தனியாக போய் வாழுன்னு சொல்லிடுறா. ஆனால் ஹீரோயின் இது அவளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த 500 மில்லியன் போதாது, இன்னும் 500 மில்லியன் வேணும்னு சொல்லி கேட்காங்க. யூராவும் பரவாயில்ல ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு பேலன்ஸ் காசுக்காக அவங்க அப்பாட்ட தான் போய் கேட்காங்க. இப்படி ஹீரோயின் காசுக்காக ஓகே சொல்லிட்டா, எனக்கு காசு தாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே யூராட அப்பாவுக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இப்படி ஹீரோயின் இந்த அளவுக்கு மாறினா காசுக்காகன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோயினை கூப்பிட்டு காசு தாரேன்னு சொல்லும்போது ஹீரோயின்
ஹீரோயின் அக்கௌண்ட் நம்பரில் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு 500 மில்லியன் வானை ஹீரோயினோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட ஆஃபீஸில் போய் அவங்க கொடுத்த காசை தான் கொண்டு போய் வைக்காங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு ஏதோ கண்டுக்கிடாத மாதிரி இது எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து கட்டுறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது, இங்கேருந்து போன்னு சொல்லி திட்டுறாங்க. ஹீரோயினும் இது எதுக்காக என்கிட்ட வந்திருக்கு தெரியுமா, உங்களோட ஒய்ஃபும் மாமனாரும் அவங்க செஞ்ச தப்பை நான் பழி எடுத்து இருந்ததுனால அதுக்கு ஈடுகட்டுற விதமாக இந்த 1 மில்லியன் வானை எனக்கு தந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோவால் இதை ஏற்றுக்கிட முடியல. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி யூரா மேலே ஹீரோக்கு டவுட் இருந்திருக்கும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டு யூராவையும் அவங்க அப்பாட்டையும் தான் கேட்காங்க, எதுக்கு இவ்வளோ காசு ஹீரோயினோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த டைம் ஹீரோயினும் வராங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு தான் நான் சொல்லிட்டேன்னு சொல்லும்போது யூரா அப்படியே போய் சொல்ல ஆரம்பிக்கா, இல்லவே இல்லை, நான் ஹீரோயினுக்கு இந்த காசை கொடுத்ததுக்கு காரணம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவங்களோட அம்மாவுக்கும் கூடவே அவளோட தங்கச்சியை பார்த்துக்கிட்டதுக்காகத்தான் நான் இந்த காசை கொடுத்தேன்னு சொல்கிறேன். அதுக்கு யூராவோட அப்பாவும் ஆமாம், அவங்க 2 பேரையும் தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல வீட்டில் வாழ்கிறதுக்காக தான் நானும் காசை கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் யூராவோட அப்பாவை பார்த்துட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் துணை போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ என்ன நடக்குங்கிற குழப்பத்தில் இருக்கும்போது யூரா என்னன்னா, நீங்கள் எதையும் நம்ப வேண்டாம், நானும் ஹீரோயினும் ஒரே வீட்டில் இந்த இடத்துல வாழ்ந்துருக்கோம், அதுக்காக தான் நான் இந்த காசெல்லாம் கொடுத்தேன், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா இருக்கிற ரூமுக்கு கூட்டி போயிட்டு என்னோட வீட்டில் வச்சு இவங்கள நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், ஸோ இவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதுக்காக தான் ஹீரோயின் கையில் காசை கொடுத்தோம் நாங்கள், ஆனால் ஹீரோயின் இப்படிலாம் பண்ணுவாங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போட அதை அப்படியே ஹீரோ நம்பிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பார்த்துட்டு ஆமாம் உனக்கு என்ன தான் வேணும், உன் நல்லதுக்காக இவங்க எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணால் நீ பதிலுக்கு அவங்க மேலேயே பழி போட்டுட்ருக்க, நீ செஞ்ச தப்பு காணதா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து தான் திட்டுறாங்க. ஹீரோயினும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க, கூடவே ஒரு முறை ஆஃபீஸில் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் விற்றது கூட நான் கிடையாது, அது எல்லாம் செஞ்சது இவா தான் சொல்லிட்டு யூராவை கை காட்டும்போது ஹீரோயினோட தங்கச்சியும் ஆமாம் நான் அந்த வீடியோ டிஸ்கை பார்த்தேன், அதை எடுத்துகிட்டு நான் கொண்டு போகிறதுக்குள்ளே அது காணாமல் போயிட்டுன்னு சொல்லிட்டு அவளும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. கூடவே ஹீரோயின் அவள் செஞ்ச தப்பெல்லாம் என் பேருக்கு அவள் மாற்றி விட்டு நான் அந்த தண்டனையை அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லும்போது யூராவோட பாட்டி என்னென்னா ஹீரோயினை கன்னத்தில் அரைகிறாங்க, விட்டா எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பேன், நீ செஞ்ச தப்பெல்லாம் என் பேத்தி தான் செஞ்சான்னு சொல்லிட்டு அப்படின்னு திட்டுறாங்க. கூடவே யூராவோட அப்பாவும் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்திருக்கேன், ஆனால் கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்க, என்ன பொண்ணு நீ சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி திட்டிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக மறுபடியும் ஹீரோயினை நம்பலை. ஸோ அடுத்ததாக ஹீரோயின் அவங்க அம்மாவை தான் பார்த்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க, இப்படிப்பட்டவங்க கூட நான் உங்களை வச்சுருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உங்களை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காங்க. ஆனால் அடுத்ததாக அதே நைட் டைம் போல் யங்ஜோ கூட சேர்ந்து தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை பற்றி சொல்லும்போது யங்ஜோவும் ஏன் ஹீரோயினை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் காங் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கிறத கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே ஹீரோயின் முன்னாடி போய் ஏதோ எதிர்ச்சியாக மீட் பண்ணுற மாதிரி போய் பேசுகிறாங்க. இங்கே யங்ஜோக்கு காங் தான் ஜாக்கா ஹீரோயின்கிட்ட லெட்டரில் பேசினதுங்கிறது நல்லா தெரியும், ஆனால் ஹீரோயினுக்கு காங் தான் ஜாக்குங்கிறது தெரியாது. ஸோ இந்த டைம் காங் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை விற்ற விஷயத்தில் ஹீரோயின் எல்லாத்தையும் கெஞ்சிருப்பாங்க, நான் அந்த தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு. அதே விதத்தில் காங்டையும் போய் கேட்டிருப்பாங்க, காங் அன்னைக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிருப்பான். ஸோ அன்றைக்கி நான் உன்ட்ட வந்து கெஞ்சினேன் தானே, ஆனால் என்னை பற்றி நீ கேர் பண்ணிக்கிடவே இல்லை, ஆனால் நான் எப்படிப்பட்ட பொண்ணுங்கிறது உனக்கு தெரியும் தானேன்னு சொல்லிட்டு காங்க திட்டுறாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க யங்ஜோவும் காங் தான் ஜாக்கு உன்ட்ட லெட்டரில் பேசினதுன்னு சொல்ல வராங்க, ஆனால் காங் இப்போதைக்கு அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினை கொண்டு போய் வீட்டில் விடுறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டேவே ஹீரோயினுக்கு நிறைய ட்ரெஸ் தேவைப்படும், அவள் வேலைக்கு போனான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக நிறைய ட்ரெஸ் கொடுத்து விடுறாங்க ஜாக்னு பேரில். ஹீரோயினும் யார் அந்த ஜாக், கண்டிப்பாக நான் பார்க்கணும், எனக்கு நிறைய விதத்தில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஹீரோயின் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அம்மா கூட ஒரு குட்டி பையன் இருக்கான், அதை பார்க்குற ஹீரோயினுக்கு தன்னோட பையனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு மச்சம் தழும்பு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற அந்த குட்டி பையனோட அம்மாவும் ஏதோ பைத்தியம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோயினும் இல்லை அது என்னோட பையன், என் பையனை ஏன்ட்ட தாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. கூடவே அந்த பையன் என்னன்னா இவங்க 2 பேர் நடுவில் பயந்துக்கிட்டு அழ ஆரம்பிக்கான். ஹீரோயின் அந்த பையனை ஹக் பண்ணிட்டு பயப்படாத எதுவும் ஆகாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு பையனை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா ஹீரோயின் இல்லை உங்களோட வீட்டு அட்ரஸை சொல்லுங்கன்னு வேற கேட்காங்க. அந்த அம்மாவும் ஹீரோயின் கூட நல்லா சண்டை போடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ போலீஸ்க்கு ஹீரோயினை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க, 5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு தான் ரிட்டர்ன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின் அழுதுகிட்டே அவங்களோட பையனை தொலைச்சிட்டங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிறதும் ஒரு பையனோட அம்மா தான். ஸோ ஹீரோயினோட நிலமை புரியுது, அதனால் ஹீரோயினை மன்னிச்சு விட்டுருதாங்க. அடுத்ததாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு யங்ஜோ 2 பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு அந்த போலீஸும் அதுக்கான எவிடன்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படுன்னு சொல்லும்போது ஹீரோயின் கண்டிப்பாக எவிடன்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அடுத்ததாக ஹீரோயினுக்கு இப்போ ஒரு நல்ல ஜாப் வேணுங்கிறதுக்காக
எல்லா கம்பெனிக்கும் இன்டர்வியூக்கு போகிறாங்க. பட் இன்டர்வியூவில் ஹீரோயின் மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுமே வேண்டான்னு சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க நேராகவே ஹீரோயின்கிட்ட அதை பற்றி பேசுகிறாங்க. பதிலுக்கு ஹீரோயின் ஆர்கியூ பண்ணால் செக்யூரிட்டி கார்ட்ஸை வச்சு ஹீரோயினை வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த காங் ஸ்டேட்டாக இப்போ ஹீரோவோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட், அவன் பேர் கிம். ஸோ அவனும் இப்போ இவங்க கம்பெனி கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன்கிட்ட போய் பேசாமல் ஹீரோயினை உனக்கு கீழே வேலைக்கு வச்சுக்கிட வேண்டியதானே, ஹீரோயின் அந்த தப்பு செஞ்சதுனால தான் அவள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, பட் அவள் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தா அவள் எப்படிப்பட்டவானுங்கிறது உனக்கு தெரிய வரும், அவள் தப்பு பண்ணிக்காளா இல்லையாங்கிறது தெரிய வரும்னு சொல்லும்போது அவனுக்கும் இது நல்லதுன்னு தான் தோணுது. பட் அவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் தான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு காரணங்கிறத முழுசாக நம்புகிறான். ஸோ எதுக்கும் ஹீரோயினா அவனுக்கு கீழே வேலைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான். பட் இவங்க பேசிகிட்டு இருந்ததை ஹீரோ கேட்டுருந்தாங்க. ஹீரோ இதை கேட்டதுமே இல்லை, ஹீரோயின் உனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடாது, அது வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா தன்னோட தங்கச்சி இறந்ததுக்கு காரணம் ஹீரோயின் தான். ஸோ அந்த கோவத்தில் கிம் எதுனாலும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, ஆனால் இதை கிம் ஏற்றுக்கிடலை. கிம் அவனோட கம்பெனிக்கு கீழே ஹீரோயினை வேலைக்கு வச்சுட்டான். ஆனால் ஹீரோயினுக்கு இது ஹீரோவோட தங்கச்சி பாய் ஃப்ரெண்டோட கிம் கம்பெனிங்கிறது தெரியாது. ஸோ அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் இப்படி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் உள்ள பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வரத எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் தெரியுது ஹீரோயினை தப்பாக பேசுகிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் முயற்சியை விடலை, கண்டினியூவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ அப்படி ஒரு டைம் காங் இதை கவனிச்சுட்டு ஹீரோயினுக்காக ஜூஸ் வாங்கி கொடுக்கான். ஆனால் இதை தூரத்தில் நின்று ஹீரோ கவனிச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறத பார்க்குற ஹீரோ ஹீரோயினை கோவத்தோட தனியாக கூட்டிகிட்டு வந்து, என்ன காசுக்காக தானே இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன், உனக்கு தேவையான காசை நானே தரேன், இந்த வேலையை விட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் நான் இங்கே வேலை பார்க்குறது அதுக்கு மட்டும் கிடையாது, என் மேலே விழுந்திருக்கிற தப்பான பேரை எடுக்கிறதுக்காகன்னு சொல்லும்போது ஹீரோ இனிமேலாம் அந்த உண்மை வெளியே தெரிய வந்து என்ன ஆக போகுது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இதை ஹீரோ சொல்லுவாங்கிறது எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஹீரோயின் இங்கே தான் வேலை பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் ஹீரோ எவ்வளோ தான் ஹீரோயின்ட்ட கோவமாக பேசினாலும் ஹீரோக்குள்ளேயும் ஒரு டவுட் இருக்குது, இதுக்கெலாம் காரணம் யூராவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ காங்கிட்ட தான் போய் கேட்காங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வித்த விஷயத்தில் உனக்கு ஏதாட்டும் டவுட் இருக்கா, இதை ஹீரோயின் செஞ்சுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது அவனும் கொஞ்சம் இன்டைரக்டாக இதுக்கெல்லாம் காரணம் யூரா தாங்கிறத சொல்லியிருந்தான். ஸோ ஹீரோக்கு இப்போ யூரா மேலே ஃபுல்லாக கோவம் வருது. ஸ்ட்ரெயிட்டாக அவட்ட தான் போய் கேட்காங்க, நீ தானே இந்த தப்பெல்லாம் செஞ்சுது, ஆனால் ஹீரோயின் மேலே போட்டிருக்கேன்னு சொல்லும்போது அவள் மறுபடியும் போய் தான் சொல்கிறான், இல்லை அந்த தப்பெல்லாம் நான் செய்யலை, அவள் அந்த பழியை ஏன் மேலே போடணும்னு பார்த்தா அதனால தான் இப்போ நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு என்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ அவள் பேசுகிற பேச்சை ஏற்றுக்கிறத தான் விருப்பம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே அவளை பார்த்து நம்ம 2 பேரும் டிவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்காங்க. அவளும் எதுக்கு டிவர்ஸ்லாம் பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எந்த தப்புமே செய்யலை, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அவள் பேசுகிற பேச்சை சுத்தமாக கண்டுக்கிடலை, கண்டிப்பாக டிவர்ஸ் பண்ண தான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இவன் என்னன்னா இப்போ இதெல்லாம் நடக்கிறது ஹீரோயின் வந்ததுனால தான் சொல்லும்போது மறுநாள் ஹீரோயின் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல போய் அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் இழுத்து போட்டுட்டு ஹீரோயின்ட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னானாலும் சரி, நாங்கள் டிவர்ஸ் பண்ணாலும் சரி, நாங்கள் ஒன்றா தான் இருப்போம், நீ இதில் தலையிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் இதை கேட்டுக்கிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணது ஒரு ஃப்ரேம்காக, ஆனால் இப்போ பிரேக்கப் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் நீ எனக்கு செஞ்சதுக்கு ஈடுகட்ட முடியாது, இதுக்கு நான் வேறு வழியில் தான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு மிரட்டும்போது இதெல்லாம் கேட்டுட்டு கோவத்தில் கத்திக்கிட்டு அப்படியே ஹீரோயின் மேலேயே மயக்கம் போட்டு விழுறா. பட் அவள் ஹீரோயினுக்கு எவ்வளோ தான் தப்பு செஞ்சிருந்தாலும் ஹீரோயினுக்குள்ளே அந்த கைண்ட்னஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலாக அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டரும் செக் பண்ணிவிட்டு யூரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு வேற சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் ஹீரோ டிவர்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ குழந்தை இருந்தால் கண்டிப்பாக நம்மளை டிவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி படுறா. ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து எதுவும் நடக்காத மாதிரி நடந்து போகும்போது ஆப்போசிட்டில் ஹீரோ வராங்க. ஸோ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஹீரோயினும் வாழ்த்துக்கள், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, யூரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோக்கு பெரிய குழப்பமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாக யூராவை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவும் என்ன நடக்குங்கிற குழப்பத்தில் இருக்கும்போதே இதை யூராவோட அப்பாவும் கவனிச்சுட்டு ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு வந்து கெஞ்சுறாரு, நீங்கள் என்னோட பொண்ணை டிவர்ஸ் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேன், அப்படிலாம் பண்ணாதீங்க, இப்போ குழந்தை வேற பிறக்க போகுது, ஸோ குழந்தைக்காகவது நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லும்போது ஹீரோவும் குழந்தைக்காக அவளை இந்த ஒரு முறை மன்னிச்சு விடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ டிவர்ஸ் பண்ணலை. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் இப்படி யூரா ப்ரெக்னென்ட் ஆனதை நினச்சி தன்னோட கலந்த தான் கூட இல்லைன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டேலேருந்து யூரா குழந்தைய ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோ நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர்ஸ் போகிறதா இதெல்லாம் கேட்குற ஹீரோக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் குழந்தைக்காக இதெல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அதே நாள் அப்போது இங்கே காங் அவனோட ரூமில் உட்காந்து ஹீரோயின்ட்ட தனியாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்கா. ஸோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போகிறா. நம்ம 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு. ஹீரோவுக்கு இஷ்டம் இல்லை தான், பட் குழந்தைக்காக செய்வோம், அவளுக்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஹீரோயினும் காங்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இந்த டைம் எதுவுமே தெரியாத
மாதிரி யூரா வேற ஹீரோவோட அஃபெக்ஷன் தான் மேலே இருக்கிற மாதிரி வேணும்னே பேசிகிட்டு இருக்கா. இதை ஹீரோயினும் ஒரு பக்கம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த டைம் யூராக்கு ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது ஹீரோவும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்காம ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க. சிவா ரிட்டர்ன் வரதப்போ அங்கே ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சதுமே கொஞ்சம் பயத்தோட ஹீரோவை பக்கத்துக்காக போகிறா. ஹீரோவும் நீ அந்த இடத்துக்கு என்ன வேணும்னு தானே கூட்டிகிட்டு போனேன், ஆல்ரெடி அந்த இடத்துல காங்கும் ஹீரோயினும் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தானே என்னை கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு சொல்லும்போது இவளும் இல்லைன்னு சொன்னால் ஹீரோ கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிடுறான். ஆனால் என்ன ரீசன் சொல்கிறான்னா, நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போனதுக்கு காரணம் உங்களோட லவ் அஃபெக்ஷன் யார் மேலே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான். ஏன்னா நம்மளோட குழந்தை இப்போ என்னோட வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, அது நம்மளோட குழந்தையை தான் பாதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போடுறா. ஹீரோவும் இதை கவனிச்சுட்டு என்ன ஆனாலும் சரி நம்ம 2 பேரும் இனி பிரிய போகிறது கிடையாது, குழந்தைக்காக ஒன்றா இருக்க போகிறோம், அதை தவிர்த்து உன் மேலே எனக்கு எந்த லவ்வும் அஃபெக்ஷனும் கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் அடுத்ததாக ஹீரோயினை தனியாக மீட் பண்ணி யூரா உனக்கு எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அவளை மன்னிச்சு விட்டுரு, ஏன்னா அவளோட வயிற்றில் என்னோட குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, ஸோ அந்த குழந்தைக்காக அவளை தனியாக விட்டுருன்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் ஹீரோயின் எப்படி இத்தனை வருஷமாக ஜெயிலில் செய்யாத தப்புக்கு அவளால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க, இவர் சொன்னோன்னே மன்னிச்சு விட்டுருவாங்களா? இல்லவே இல்லை. ஹீரோவை பார்த்து ரொம்ப கோபத்தோட முடியவே முடியாது, அவள் எனக்கு செஞ்சதுக்கு நான் திரும்ப பதிலடி கொடுத்தே ஆவேன், ஆனால் ஃப்யூச்சரில் நான் ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பேன், ஆனால் நீங்கள் இந்த சொன்னதுக்காகவே வருத்தப்பட போகிறீங்க ஃப்யூச்சர்னு சொல்லி ஹீரோவை திட்டி விட்டுட்டு போகிறாங்க. இதை கேட்குற ஹீரோவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் இப்படி கம்யூனிகேஷன் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் ஹீரோயினை இப்போ சேல்ஸ் டீம்லேயும் மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்காங்க. ஆனால் ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்த உடனே அங்கே இருக்கிற கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஹீரோயின் ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லி புலி பண்ண ஆரம்பிக்காங்க. போதாதுக்கு இன்டர்நெட்டில் ஹீரோயின் இப்படி 5 வருஷம் ஜெயிலில் இருந்தவா ஹீரோயினோட பேரில் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனியோட வெப்சைட்டில் வருது. ஹீரோயின் இதை கவனிச்சுட்டு இதுக்கு பின்னாடி யாருக்கான்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா யூரா தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக யூராவோட ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறாங்க. நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஸோ இந்த மாதிரி டைமில் நீ செய்கிறது தப்புங்கிறது தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியாங்கிறது தெரியல, அது உன்னோட குழந்தையும் பாதிக்கும், ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் நீ நல்லது மட்டும்தான் செய்யணும், யோசிச்சு பண்ணி, இல்லைனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு போகிறாங்க. பதிலுக்கு அவளை பேசவே விடலை. இதை கண்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோயின் இப்போது சேல்ஸ் டீமில் இருந்து ரொம்பவே மற்றவங்கள விட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வராங்க. சுற்றி இருக்கிற கோவர்க்கர்ஸ் எல்லாருக்குமே ஹீரோயின் இந்த கம்பெனிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எம்ப்ளாயின்னு கூட திங்க் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு டேலண்ட் மட்டும் ரீசன்னு சொல்லிட முடியாது. ஹீரோயினுக்கே தெரியாமல் ஹீரோயின் பின்னாடி இருந்து ஹீரோயினை எப்போதும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது காங் தான். ஸோ அப்படியே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட சேர்ந்து டின்னருக்கு போகிறாங்க குரூப்பாக. அந்த இடத்துக்கு இவங்களோட பாஸ் கிம் வரான். ஸோ இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியுது இவங்க இந்த கம்பெனியோட பாஸ் கிம்னு சொல்லிட்டு. ஸோ கூட இருக்கிற மேனேஜர் என்னென்னா ஏதோ கேம் விளையாடுதான்னு பேரில் எல்லாத்தையும் நாங்கள் கொஸ்டின் கேட்போம், அதுக்கு உண்மையான ஆன்சர் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததா சொல்கிறாங்க, என்ன ரீசன் சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் தயங்கி நிற்கிறப்போ அங்கே இருக்கிற கிம் என்னென்னா நீங்கள் கொலை பண்ண விஷயத்துக்காக தானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் ஹீரோயின் உடனே இல்லவே இல்லை, நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை, என் மேலே தப்பான ஒரு பழியை போட்டு என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க பிடிக்காம ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வராங்க. பின்னாடி கிம்மும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு ஹீரோயினை கோபத்தோட பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஆமாம் என்னை பார்த்தோன்னே ஏதோ பயந்து ஓடுற மாதிரி இருக்குது, என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு பேச வர மாட்டுது. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கிறது இருக்க தான் செய்யுது. ஆனால் இங்கே கிம்க்கு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு பேரில் ஹீரோயின் பக்கத்தில் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் இந்த டைம் கரெக்டாக காங் வந்து ஹீரோயினை காப்பாற்றுறான். கிம்மை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே கிம் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் என்னங்கிறது ஹீரோயினுக்கு புரியுது. ஸோ அதனால் சைலண்டாக ரிசைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே கிம்கிட்ட ரிசைனேஷன் லெட்டரை கொடுத்தா இதை கவனிச்சிட்டு இருக்கிற கிம்மும் நீ தப்பு பண்ணியிருக்க, அந்த குற்ற உணர்ச்சியில் தான் இதெல்லாம் செஞ்சுட்ருக்க, ஒரு வேளைக்கு நீ சொல்கிற மாதிரி எந்த தப்பு பண்ணலைன்னா தைரியமாக இங்கே வந்து நீ வேலை பார்ப்ப, அதை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்குற ஹீரோயினுக்கு தான் இப்போ உரைக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்ததுக்கு காரணமே ஹீரோயின் மேலே போட்டிருக்க அந்த பழியை எடுக்கணும்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் ஹீரோயின் நான் வேலையை ரிசைன் பண்ணலை, கண்டிப்பாக இங்கேருந்து நான் எந்த தப்பு பண்ணலைங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற ஐடியா ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கொண்டு போய் இங்கே கிம்கிட்ட காமிச்சா கிம் அதை ரீட் கூட பண்ணி பார்க்குறது கிடையாது. ஆனால் ஹீரோயின் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதை எதிர்ச்சியாக ரீட் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரொபோசல் ரொம்பவே பிடிச்சி போகுது. ஸோ அவங்க ப்ரொமோட் பண்ண போகிற நியூ ப்ராடக்ட்டுக்கு ஹீரோயினை ஹோஸ்ட்டாக போடுறாங்க. ஸோ இப்படி ஹீரோயின் ஹோஸ்ட்டாக போட போகிறான்னு தெரிஞ்ச உடனே யூராக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஹீரோயின் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி டிவி ஸ்டேஷனில் ஹோஸ்ட்டாக அதுக்கான ஸ்கிரிப்டை ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது வேணும்னே பக்கத்தில் உள்ள
திங்ஸ் எல்லாம் தள்ளிவிட ஹீரோயின் அதை எடுத்து வைக்கிறதுக்காக போவாங்க. ஸோ இந்த டைம் யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்கிரிப்டை இவ திருடிடுவா. ஸோ ரிட்டர்ன் வந்து பார்க்குறப்போ அந்த ஸ்கிரிப்ட் இருக்காது. ஸோ இதை கவனிச்சுட்டு இருந்த கிம்மோ ஹீரோயினை பிடிச்சி திட்டு தான் செய்வான். உனக்காக நான் இவ்வளோ பெரிய இடத்த தந்தா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஹீரோயின் ஹோஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வருது. ஹீரோயினும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக கேமரா முன்னாடி போய் நிற்காங்க. பட் அந்த இடத்துக்கு கரெக்டாக பார்க் வந்து நிற்கான். ஸோ அந்த போலீஸ் பார்க்கை பார்க்குற ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகுது. பேச வரவே மாறுது. ஆனால் கரெக்டாக இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த காங் ஹீரோயினை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி லெட்டரில் எழுதி காமிச்சிட்ருக்கான். ஸோ இதை கவனிக்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அந்த கேமரா முன்னாடி அந்த ஸ்கிரிப்டில் ஆல்ரெடி ரீட் பண்ணதை நல்லாவே பேசுகிறாங்க. ஆனால் இது தூரத்தில் நின்று ஹீரோவும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தான் ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. ஹீரோயின் ஹோஸ்ட் பண்ணுறது கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது. எந்த ப்ராடக்ட்டுக்காக ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அதுவும் நல்லா விற்று போகுது. ஸோ ஹீரோயினை எல்லாருமே பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் காங்கும் ஹீரோயினை ஹக் பண்ணி ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். ஸோ இதை தூரத்தில் நின்று பார்க்குற ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. யூரான்னு ஒய்ஃபை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக யூரா ஹோஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டாக இதை ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா கவனிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் யூராவோட ஃபோன் ரிங் ஆகும். அது ஹீரோ பக்கத்தில் இருக்கிறதுனால அதை எடுப்பாங்க. பக்கத்துலேயே அந்த பேக்கில் ஹீரோயினோட ஸ்கிரிப்ட் இருக்கும். இதை ஹீரோ பார்த்துருவாங்க. பக்கத்தில் நிற்கிற ஹீரோயினும் அதை பார்த்துட்டு அங்கே கேமரா முன்னாடி நிற்கிற யூராட்ட தூக்கி காட்டுவாங்க. இதை பார்க்குற யூராக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவே பயமாகுது. ஸோ அவள் செய்ய வேண்டிய ஹோஸ்ட்டை அவள் சரியாக செய்யாமல் விட்டுருதா. ஸோ இதை லைவாக டிவியில் பார்த்துட்டு இருக்கிற காங்கோட அம்மாவும் யூராவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்கிரிப்டை கொண்டு போய் என்னோடது எப்படி உன் கைக்கு வந்துச்சு, நீ தான் அது திருடுனேன், நான் இந்த ஹோஸ்ட்டு சரியாக பண்ணக்கூடாதுங்கிறது தானே உன்னோட ஆசைன்னு சொல்லி சண்டை போடும்போது பதிலுக்கு அவள் இல்லவே இல்லைன்னு சொல்லி தான் ஆர்கியூ பண்ணுறான். ஸோ இதெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு இருந்த ஹீரோக்கு நல்லா தெரியுது யூராவோட தப்பு தான் சொல்லிட்டு எதுவுமே பேச முடியாமல் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் இங்கே முடியுது. பார்ப்போம் ஒவ்வொருத்தரோட ஸ்டோரி எப்படி போகுதுங்கிறத பொறுத்து பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஹீரோயின் ஹோஸ்ட் பண்ண இருந்த ஸ்கிரிப்டை வேணும்னு யூரா வேறு இடத்துல மாற்றி வச்சது ஹீரோக்கு தெரிய வந்து கோவப்பட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே ஹீரோவை சமாதானப்படுத்துகிற விதமாக நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மறுபடியும் அந்த கம்பெனியில் உங்களோட பொசிஷனை நான் திரும்ப கொண்டு வருவேன், உங்களை நான் பிரசிடெண்ட்டாக மாற்றுவேன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோக்கு யூரா மேலே கோவம் இருக்குது. இருந்தாலும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்கிற ரீசன்னால் அவளை சும்மா விடுறாங்க. ஆனால் யூரா அவளோட பாட்டிக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோவை மறுபடியும் கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக மாற்றணும், எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க மாட்டேன்னா சொல்ல போகிறாங்க. ஸ்டேட்டாக ஷேர்ஸ்லாம் எந்த ஷேர் ஹோல்டர்ஸில் அதிகமாக இருக்கோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேச வைக்காங்க. இந்த விஷயம் ஒரு பக்கம் காங்கோட அம்மாவுக்கு தெரிஞ்சதுமே ஸ்டேட்டாக யூராவோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு வந்ததும் அவங்க அதுக்கு மேலே பேச முடியல, அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் காங்கோட அம்மா இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஃபோன்லேருந்து ஹீரோயின் இப்படி ஒரு இடத்துக்கு வரான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த டைம்னா யூராவும் ஹீரோவை பார்த்துட்டு என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பா. ஹீரோ மெசேஜில் ஹீரோயினோட பேரை பார்த்ததுமே சரியாக கவனிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு ஓடி போகிறாங்க. இவளுக்கும் டவுட் இருக்குது, எதுக்கு ஹீரோ இப்படி ஓடி போகிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா. அங்கே பார்த்தா ஹீரோயின் தனியாக ஒரு ரூமில் நிற்பாங்க. ஹீரோவும் வந்தோடனே உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு எதுக்கு இங்கே ஹீரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அப்படியே பின்னாடி யூராவும் வரா. இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரூமில் பார்க்குற அவளுக்கு டவுட் வருது. ஸோ ஹீரோயினை தான் பிடிச்சி அடிக்கா. எவ்வளோ தைரியம், அவர் என்னோட ஹஸ்பண்டு, நீ என்னன்னா நான் உன்னை சொல்ல திரும்ப ஏதாவது தப்பு பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்கா. ஹீரோயினும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு ஒரே ரீசனுக்காக ஒன்றும் பேசாமல் அந்த இடத்துல இருந்து அமைதியாக போகிறாங்க. ஹீரோவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யூரா ஹீரோயின் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக பின்னாடி போனால் யூரா ஹீரோவை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறா. ஆனால் ஹீரோ யூராவோட கையை தட்டி விட்டுட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. பின்னாடி யூரா ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்படி வரும்போது படிக்கட்டில் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை அபார்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. யூராவால் இதை ஏற்றுக்கிடவே முடியல. இல்லை நீங்கள் சரியாக செக் பண்ணியிருக்க மாட்டீங்க, இன்னொரு முறை செக் பண்ணுங்கன்னு வேற சொல்கிறா. ஸோ இதுக்கான ரீசனை ஹீரோ மேலே தான் பழி போடுறா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், என் குழந்தை என்கிட்ட இல்லாமல் போனது நீங்கள் தான் காரணம், என் குழந்தைய திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்லி சண்டை போடுறா. ஸோ நடந்த விஷயத்தை கேட்ட யூராவோட பாட்டியும் ஸ்டேட்டாக ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துக்கே போகிறாங்க. எவ்வளோ திமிரு, உன்ட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லிட்டு, இப்போ ஒன்னால் என்னோட பேத்திக்கு பிறக்க இந்த குழந்தையே கலைஞ்சு போச்சு, அதுக்கெலாம் காரணம் நீ தான், எதுக்கு நீங்கள் ஹோட்டல் ரூமில் ஹீரோவை போய் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்காங்க. ஹீரோயினும் நான் அதுக்கு காரணம் கிடையாது, ஏன்னா அந்த இடத்துக்கு வர சொன்னதே காங்கோட அம்மா தான்ங்கிறதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யூராவோட பாட்டியும் அதெல்லாம் கேட்காம ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு யங்ஜா தான் அந்த இடத்துக்கு வந்து யூராவோட பாட்டியை வெளியே அனுப்பி வைக்காங்க. அடுத்ததாக ஹீரோவை பாட்டி ஹீரோவை மீட் பண்ணி இப்படி அந்த இடத்துக்கு ஹீரோயினை வர சொல்லி இருக்கிறதே காங்கோட அம்மா தான், இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு புரியுது இப்படி பிரச்சனை வர்றதுக்காக அவங்க தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக காங்கோட அம்மாவை தான் போய் மீட் பண்ணுறாங்க.
என்னோட அப்பா இறந்ததுக்கு நீங்களும் ஒரு விதத்தில் காரணம் தான். இப்போ எனக்கு பிறக்க இருந்த குழந்தையும் உங்களால் இறந்து போயிட்டு எதுக்காகலாம் இப்படி செஞ்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட திட்டும்போதே பதிலுக்கு காங்கோட அம்மாவும் எனக்கு அந்த இடத்துக்கு யூரா வருவா இப்படிலாம் நடக்குங்கிறது தெரியவே தெரியாது, இது என்னோட தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கொஞ்சம் தள்ளி நின்று காங்கலாம் கேட்டுருவான். ஸோ அவங்க அம்மா இந்த அளவுக்கு நடந்துக்கிடுவாங்கிறத அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவனும் அவங்க அம்மாட்ட போய் எதுக்காக இப்படிலாம் செஞ்சுட்ருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்லும்போது பதிலுக்கு அவங்களும் இதெல்லாம் நான் உனக்காக தான் செஞ்சுட்ருக்கேன், நீ தான் புரிஞ்சு நடந்துக்கூடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை காங்கலாம் ஏற்றுக்கிட்ட மாதிரியே இல்லை. ஆனால் அடுத்ததாக இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற யூரா என்னன்னா கையில் பில்லோவை வச்சுக்கிட்டு அது அவளோட குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துட்டான். இப்போ ஹீரோயினோட பையனை தான் பார்க்கறதுக்காக போகிறான். அவனும் ஆசையாக யூராவை ஹக் பண்ணலான்னு சொல்லி வந்தா இவ ஹீரோயின் மேலே இருக்கிற கோவத்தில் ஹீரோயினோட பையனை தள்ளி விடுறா. கோவத்தோட கூடவே இனி இங்கே வைக்கக்கூடாது, ஹீரோயின் கூட இந்த பையன் சேரவே கூடாதுங்கிற வெறுப்போட அந்த பையனை ஃபாரினுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறா. ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் நல்லா ஹீரோயினுக்கு இப்போ நியூஸ் வருது, இப்படி உங்களோட பையனை தத்தெடுத்தவங்க இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தாங்க, இப்போ ஃபாரின் போக போகிறாங்க உங்கள் பையனை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தா தான் உண்டு, இல்லைனா பார்க்கவே முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் ஸ்டேட்டாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த யங்ஜோக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் யங்ஜோ ஸ்டேட்டாக காங்கிட்ட சொல்கிறான். அந்த டைம் காங்க்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, கண்டினியூவாக இவன் பிரசிடெண்ட்டாக இருக்கலாமாவா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி மெசேஜில் ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு குழந்தைக்காக போகிறாங்கிற தெரிஞ்சதுமே அவனால் அங்கே மீட்டிங்கில் இருக்க முடியல. எதுவுமே பேசாமல் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துருதான். இதை கவனிக்கிற காங்கோட அம்மாவும் என்ன இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டையும் இல்லை அவனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்ரு, அதனால தான் அர்ஜென்ட்டாக போயிட்டான், ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருந்த யூராவோட பாட்டி முடியாது, இதை விட என்ன அர்ஜென்ட் இருக்க போகுது, அவன் இல்லைன்னா என்ன ஹீரோ இருக்காங்க, ஹீரோ அவனோட ஸ்பீச் கொடுக்கட்டும், இன்னைக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்க ஏர்போர்ட்டில் பார்த்தோன்னா இன்னைக்கு யூராவும் வந்திருக்கான் அவங்கள வழி அனுப்பி விடுறதுக்காக. ஸோ அப்போது அங்கே ஹீரோயினோட பையனும் யூராவை ரொம்ப பிடிக்கும் போல் ஸோ யூராக்காக ஒரு டிராயிங் பண்ணி இந்த உலகத்துலேயே எனக்கு பிடிச்சது நீங்கள் தான் சொல்லி எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து அவனோட தத்தெடுத்த அம்மாங்க கூட கிளம்பி போகிறான். ஸோ யூராவும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு காங் வரான். யூராவை கவனிக்காங்க, இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பையனை தான் தேடி போகிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஹீரோயினும் வந்து விசாரிக்கா. பார்த்தா அதுக்குள்ளே ஃப்ளைட் மூவ் ஆகிட்டுன்னு சொல்லி தெரிய வருது. ஹீரோயினும் நானும் போனோம், என்னோட பையன் என்ன என்கிட்டருந்து பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கெஞ்சுறான். ஆனால் ஹீரோயின் இப்படி கொடுத்த தண்டனையிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால அது வரைக்கும் ஹீரோயினுக்கு விஷா கிடைக்காது. ஸோ அந்த இடத்துலேயே ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க, என்னோட பையனை என்கிட்டருந்து பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது தூரத்தில் நின்று காங்கும் கவனிச்சிட்டு இருக்கான். அவள் ஹீரோயின் அழுறது வந்துச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்ததா ஹீரோயினோட ஃப்ரெண்டு யங்ஜோட்ட தான் போய் கேட்காங்க அந்த சின்ன பையன் யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் சொல்கிறா, இப்படி ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஜெயிலில் இருக்கும்போது ஹீரோயினுக்கு அப்படி ஒரு பையன் பிறந்தான், அதுக்கப்புறம் ஹார்ஃபனேஜ் விட்டால் அவன் தொலைஞ்சு போயிட்டாங்கிற கதையை. இதை கேட்குற காங்குக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. இப்படி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இப்படி ஒரு பையன் இருப்பாங்கிறத அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே நைட் டைம் ஹீரோயின் சின்ன வயசில் பையனுக்காக செஞ்ச ஸ்வெட்டரையும் பையன் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஆனால் ஒரு போலீஸ்கிட்ட போய் இப்படி என்னோட பையனை வெளிநாட்டில் ஹாங்காங்க்கு அனுப்பி வச்சுட்டாங்க, என்னோட பையனை திரும்ப கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க நிறைய காசு தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் கண்டிப்பாக பையனை ரிட்டன் தாங்கிட்ட கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக நிறைய பேங்கில் லோன் கேட்காங்க. பட் ஹீரோயின் மேலே இப்படி ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால யாருமே லோன் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஸோ ஹீரோயின் வேறு வழியே இல்லாமல் பணத்துக்காக ஹீரோட்ட தான் போய் கேட்காங்க, எனக்கு இப்படி காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ காசுக்காக தான் நம்மளை தேடி வந்திருக்கான்னு தெரிஞ்சு ஹீரோயினை அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது, நீங்கள் இருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு பையன் இருக்காங்கிறத சொல்ல வராங்க. ஆனால் அந்த இடத்துக்கு அதுக்குள்ளே யூரா வந்துருதா. ஸோ மறுபடியும் ஹீரோட்ட ஹீரோயின் ஏதோ பேசுறதுக்காக அடிக்கடி இப்படி வரான்னு தெரிஞ்சு சண்டை போடுறது வரதுக்குள்ளே ஹீரோவே அவள் காசுக்காக என்கிட்ட வந்திருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இவளும் காசுக்காக தானே வந்திருக்கா, இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் பர்ஸில் இருந்த காசு தூக்கி ஹீரோயின்ட்ட எறிகிறா. ஹீரோயினை ரொம்பவே அவமானப்படுத்துறா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு இப்போ காசு தேவைப்படுதுங்கிறதுக்காக அந்த காசை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் காங் கவனிச்சிருதான். ஸோ என்ன நடக்குங்கிறத ஹீரோயினோட ஃப்ரெண்டு யங்ஜோட்ட கேட்கும்போது அப்படி குழந்தைக்காக இவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அதனால் யங்ஜோட்ட இதை நான் கொடுத்ததா சொல்லாமல் நீயே கடன் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கொடுன்னு சொல்லிட்டு காங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவளும் இப்படி எனக்கு காசு கிடச்சிட்டுன்னு கொண்டு ஹீரோயின்ட்ட கொடுக்கா. ஹீரோயினும் இப்படி ஃப்ரெண்டு தனக்காக இவ்வளோ பண்ணுறதை நினச்சி ஹாப்பி ஆகுறாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது பின்னாடி இருந்து காங் தான். ஸோ அடுத்ததான் இந்த போலீஸ் பார்க் அன்னைக்கு ஏர்போர்ட்டில் வச்சு இப்படி குழந்தைய யூரா அனுப்பி விடுறதை கவனிச்சிருப்பா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் குழந்தைய தேடிட்டு இருக்கதான் உனக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அந்த குழந்தை ஹீரோயினோட குழந்தைங்கிறது கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இப்போ யூரோவா மீட் பண்ணி அந்த குழந்தை யார் குழந்தைங்கிறது எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அதுக்கான காசு தந்துட்டேன்னா நான் விட்டுருவேன், அப்படி இல்லைன்னா உன்னோட ஹஸ்பண்ட்டை போய் சொல்லுவேன், உனக்கு எது வசதின்னு நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அவளுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அவங்க கேட்ட காசை தூக்கி
கொடுக்கா. கூடவே என்ன ஆனாலும் சரி ஹீரோயினுக்கு இப்படி அவனோட பையன் இங்கே இருக்காங்கிறது தெரியவே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுக்கு போலீஸ் பார்க்கும் என்கிட்ட அந்த வேலையை தந்துட்டாலா சரியாக முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இப்படி ஃபாரினுக்கு போன ஹீரோயினோட பையன் அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொண்டு காமிக்கான். யூராக்கே பெரிய ஷாக்காக இருக்குது. இருந்தாலும் ஹீரோயினோட பையன் அவளுக்கு கிடைக்க போகிறதே கிடையாதுன்னு நினச்சி ஹாப்பியாகிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கும் இப்படி சைல்டு சென்டர்லேருந்து இப்படி உங்களோட பையன் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஹீரோயினும் ரொம்ப பதட்டத்தில் சைல்டு சென்டருக்கு தான் போகிறாங்க. ஆனால் இப்படி ஹீரோயின் கிளம்பி போகிறத காங் பார்த்துட்டு தான் ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கே ஹீரோயினும் போய் விசாரிக்கிறப்போ டீட்டெயில்ஸ் வருது இப்படி ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் உங்கள் பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப அந்த இடத்துல கதறி அழுது மயக்கம் போட்டு விழுறாங்க. அதுக்கப்புறம் காங் தான் பார்த்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. கூடவே இப்படி பையன் இறந்துட்டாங்கிற டெத் சர்டிஃபிகேட்டையும் கவனிக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் யூரா வீட்டில் லாஸ்ட்டாக ஹீரோயினோட பையன் கிளம்பி போகும்போது ஒரு டிராயிங்கை கொடுத்துருப்பான். ஸோ அதை வச்சு பார்த்துக்கிட்டு அதை எரிக்கா. ஆனால் அந்த டைம் ஹீரோயினோட தங்கச்சி அந்த ரூம்குள்ளே வரதை பார்த்தோன்னே அதை எரிக்காமல் டஸ்ட்பினில் போடுறா. இதை ஹீரோயினோட தங்கச்சி கவனிச்சுட்டு அவள் போனதுக்கப்புறம் அது யாருக்கும் தெரியாமல் சேஃபாக எடுத்து வச்சுக்கிறா. கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மயக்கத்தில் இருந்த ஹீரோயின் கண் முழிக்காங்க. தன்னோட பையன் இறந்ததை அவங்களால ஏற்றுக்கிடவே முடியல. கையில் டெத் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுறாங்க. கூட இருக்கிற யங்ஜோ தான் கொஞ்சம் சமாதானம் படுத்துறா. ஸோ அப்படியே கொஞ்சம் நாளாக பையனோட நினப்பில் தான் இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவளோட தங்கச்சிலேருந்து ஃபோன் கால் வருது. இப்படி அம்மாவுக்கு திடீர்னு லைட்டாக கை கால் அசைவு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் ஸ்டேட்டாக அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வரா. வந்து இப்படி பையன் இறந்ததுன்னு நினச்சி ஃபீல் பண்ணி அழுறா. அந்த டைம் பக்கத்துலேயே அந்த டிராயிங் இருக்கும். இது என்ன டிராயிங் சொல்லி தங்கச்சிட்ட கேட்கும்போது அவளும் இப்படி நான் யூராவோட ரூமுக்கு போகும்போது என்னை பார்த்தோன்னே அவள் டஸ்ட்பினில் போட்டா நான் எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்கிறா. ஸோ இதை பார்க்குறப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் வருது. யூராட்ட சின்ன பசங்களுக்குள்ளது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக ஜெயிலுக்கு கால் பண்ணி இப்படி ஜெயிலில் இருக்கும்போது எனக்காவது யூரா என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காளா என்னன்னு சொல்லி விசாரிக்கிறப்போ ஹீரோயினுக்கு தெரிய வருது அவள் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்படின்னா எனக்கு பிறந்த குழந்தைய பற்றி அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவள் தான் என்கிட்ட என் குழந்தைய பிரிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக யூராவோட வீட்டுக்கு வெளியே நிற்கா. மெசேஜ் பண்ணுறா வெளியே வான்னு சொல்லிட்டு. யூரா வெளியே வந்ததுமே ரொம்ப கோவத்தோட என்னோட பையனை என்கிட்ட பிரிச்சது காணாதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துலேருந்து நீ அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அவளை கொன்றுலான்னு டிசைட் பண்ணி சண்டை போடுறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நான் அப்பெல்லாம் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு இல்லைன்னு தான் சொல்கிறான். ஆனால் அந்த டைம் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் யூராக்கு இந்த குழந்தை விஷயத்துங்கிறதுனால கொஞ்சம் குற்ற உணர்ச்சி உள்ளே இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் இதை அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறான். அப்படி கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயின்ட்ட என்னன்னா இப்படி உனக்கு குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ இதை பற்றி ஹீரோட்ட சொல்லாமல் இருக்கணும். நீ சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நான் இந்த பிரச்சனையை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது கோவம் தான் வருது. இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் பண்ணக்கூடாது, மறுபடியும் ஜெயிலுக்கு போது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருந்தாங்க. மறுநாள் இது ஹீரோயினோட ஃப்ரெண்டு யங்ஜோக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே ஸ்டேட்டாக காங்கிட்ட தான் சொல்கிறா இப்படி நேற்று பிரச்சனை வந்திருக்கு, பையனோட விஷயத்தில் யூரா மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காங் யூராவை தனியாக கூப்பிட்டு வச்சுட்டு ஹீரோயினுக்கு பிறந்திருந்த குழந்தைக்கும் உனக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. எப்படி இந்த நியூஸ்லாம் காங்குக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது தேவையில்லாத கேள்வியை என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீ இன்னமும் யாரையும் ஏமாற்ற முடியாது, என்னோட ஃபேமிலி மெம்பருங்கிறதுனால தான் உன்னை நான் அமைதியாக விட்டு வச்சுட்ருக்கேன். இன்னும் நீ ஹீரோயினுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு காங் கொஞ்சம் இங்கே யூராவை திட்டி விட யூரா அடுத்ததாக ஸ்டேட்டாக ஹீரோயினை மீட் பண்ணி இப்படி காங்குக்கலாம் இதை நடந்த விஷயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி சண்டை போடுறான். ஸோ இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது ஹீரோயின் ஜஸ்ட்டு காங் அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்பில் உள்ள ஆள் ஹீரோவோட சித்தியோட பையன் தான் காங்குங்கிறது இப்படி தான் தெரிய வரும். ஸோ இதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக காங்க தான் கோவத்தோடு பார்க்க போகிறாங்க. அதுக்குள்ளே காங்கே இப்போ உன்னை பார்க்குறப்பவே தெரியுது என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் என்னோடய அம்மா உனக்கு செஞ்சது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கூடவே நான் உனக்காக எல்லாமே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, உன்னை என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் ஹீரோயின் என்னென்னா எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸ் கிடையாது, ஆனால் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவேன் எதுனாலும் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படி தானேன்னு சொல்லும்போது அதுக்கு அவன் ஆமாம் தான் சொல்கிறான். ஸோ அடுத்த நாள் ஹீரோயின் அவங்களோட வேலையை ரிசைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே அதே கம்பெனியில் நடக்க இருக்கிற மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் ப்ரெசன்டேஷனில் கலந்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துக்கு வரத ஹீரோயின் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வராங்க. இதை பார்க்குற ஹீரோக்கும் சரி யூராக்கும் சரி ஏன்னா ஹீரோயின் இந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரான்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக இருக்குது. கூடவே ஹீரோயின் அதில் வின் பண்ணதுக்காக 30 மில்லியன் வான் பரிசாக கொடுக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதே கம்பெனியில்
காங்கோட ஹெல்ப்போட யூராவோட சப்போர்டினேட்டாக ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுற, எதுக்காக இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, என்னை யாரெல்லாம் நம்பாமல் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு மிதிச்சுட்டு போனாங்களோ அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே யூரா வரா. இவங்க 2 பேரையும் பார்த்ததும் அவளுக்கு ஷாக்காக இருக்குது. ஆனால் ஹீரோயின் இப்போ யூராவை வெறுப்பேற்றதுக்காக ஹீரோ பக்கத்தில் போயிட்டு என்னை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க, டையை நல்லா மாட்டுங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே வெறுப்பேற்றிட்டு போகிறா. ஹீரோ நான் இதுக்கு ஒன்றுமே சொல்ல, ஹீரோயின் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு குழம்பி போய் இருக்காங்க. ஆனால் யூரா தான் ஹீரோவை பார்த்துட்டு அவட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க, எதுக்கு அவள் இப்படி நடந்துக்கிட்டு போகிறான்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் யூராவோட பேச்சை சுத்தமாக கண்டுக்கிடவே இல்லை. ஏன்னா ஹீரோயின் எடுத்து வச்சிருக்க ஃபஸ்ட்டு ரிவெஞ்சே இதுதான். ஸோ அடுத்ததான் இந்த போலீஸ் பார்க் லஞ்சம் வாங்க போகிறதா ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் ஒரு கெட்டா போட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அவங்க ஒரு ரெட் கலர் பாக்ஸில் லஞ்சம் கொடுக்காங்க. இதை ஹீரோயின் ஒரு கேமரா மூலமாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அதை வெப்சைட் எதுலையும் அப்லோடு பண்ணாமல் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த டைம் யூரா வந்துட்டு நான் எல்லாருக்கும் டின்னர் வாங்கி தரேன், என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோயின் நான் வரல, எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போகாமல் இருக்காங்க. மற்ற எல்லாருமே போகிறாங்க. ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் இப்போ ஹீரோயின் யூராவோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணா. பட் அதில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கா. என்னென்னு ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ தான் இங்கே யூராவும் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கா, ஏன் ஹீரோயின் நம்ம கூட வரல, அவள் வேறு எதுவும் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு திரும்ப வரான். ஆனால் இங்கே ஹீரோயின் பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட வெட்டிங் டேவை தான் பாஸ்வேர்டாக போட்டு வச்சுருக்கா. அதுக்கப்புறம் இப்போ லஞ்சம் வாங்கினத வீடியோவை ஹீரோவோட லேப்டாப்பில் அவளோட பேரில் அப்லோடு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே யூரா வரான். அதுக்குள்ளே எல்லா வேலையும் ஹீரோயின் முடிச்சுட்டு நார்மலாக இருக்காங்க. ஸோ அவளும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்தா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குக்கு அது தெரியாமல் என்ன வீடியோ பார்க்கிங்கன்னு சொல்லிட்டு ஃபன்னாக போய் அதை பார்க்கும்போது அதில் லஞ்சம் வாங்குறதே இவன் தாங்கிறது தெரியும் போது இல்லை இது நான் கிடையாது, என்னை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போடுறான். அதுக்குள்ளே லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்படியே விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது யூரா தான் அப்லோட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கோவத்தோட எனக்கு யூராவோட அப்பாவை நான் பார்த்தே ஆகணும், அவரும் லாயர் தான் ஜட்ஜாக இருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது அடுத்ததாக அவரை தான் வர வச்சு பேசுகிறான். இப்படி உங்களோட பொண்ணு தான் என்னோட வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கா. இப்போ என்னை வெயிலில் இங்கேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரலன்னா கண்டிப்பாக உங்களோட பொண்ணு செஞ்ச தப்பெல்லாம் நான் வெளியே சொல்வேன். போதாதுக்கு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு பிறந்திருக்கிற குழந்தைய வேற அவள் மறைச்சி வச்சு நிறைய தப்பு பண்ணியிருக்கா, அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வேற மிரட்டுறான். ஸோ அவருக்கு ஒரு வழி இல்லை. ஸோ அடுத்ததான் யூராவை மீட் பண்ணி தான் இப்படி உன்னோட ஐபி அட்ரஸ்லேருந்து தான் வீடியோ அப்லோட் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு தெரியுது ஹீரோயின் பார்த்த வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு, கூடவே நீ ஒரு தப்புன்னு சொல்லி உன்னை மன்னிச்சு விட்டா, நீ நிறைய தப்பு செஞ்சுட்ருக்க, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்திருக்க குழந்தைய வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இப்போ தான் அவரும் ஸ்டார்டிங்கில் இவ செஞ்ச தப்புக்கு துணை போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அந்த திட்டம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரதப்போ எதிர்ச்சியாக ஹீரோயினோட அம்மா இருக்கிற ரூமை பார்க்கும்போது திடீர்னு அவங்க கை காலெலாம் அசைஞ்சு பேசுகிறாங்க. கூடவே இவ வாசலில் நிற்கிறோம் பார்க்கும்போது ரொம்ப கோவத்தோடு இவ பக்கத்தில் வந்துட்டு நீ தான் எல்லா தப்பு செஞ்சது, என் பொண்ணு எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு இவ செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராங்க. கூடவே அவங்க அப்பா பாட்டின்னு சொல்லிட்டு இவ செஞ்ச எல்லா தப்பையும் தெரிஞ்சுக்கிடுறாங்க. ஸோ இவ பயத்தில் இல்லைன்னு சொல்லி கத்துறா. பார்த்தா இது எல்லாமே கனவு அப்படியே தான் இருக்குது. இவளுக்கு மட்டும் அப்படியே ஒரு இமேஜினேஷன் வருது. ஸோ ரொம்ப பயத்தோட அவளோட ரூமில் போய் இருந்துக்கிட்டு ரொம்ப பயப்படுறா. கூடவே ஒரு வேளைக்கு ஹீரோயினோட அம்மா கண் முழிச்சிட்டாங்கன்னா இப்படி தான் நடக்கும், என்ன பண்ணுறது, கண்டிப்பாக அவங்களோட அம்மாவை நம்மளோட கண்ட்ரோலில் வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்சிங் ரூம் அரேஞ்ச் பண்ணுறா. அவங்க அப்பாட்டையும் கால் பண்ணி இப்படி ஹீரோயினோட அம்மாவை இங்கே அனுப்பிடலான்னு சொல்லி பேசுகிறா. இதே எதிர்ச்சியாக ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்தவங்க அவங்க அப்பா பேசுகிறத வெளியே நின்று ஹீரோயின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அம்மாவை கூட்டிகிட்டு போயணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நர்சிங் ரூம் தேடுறா. பட் எந்த ரூமே அவைலபிளாக இல்லை. ஸோ இதை பற்றி காங்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது காங் செய்யாமல் இருப்பான். ஸ்டேட் கிம்கிட்ட போய் இதை பற்றி சொல்கிறான். இப்படி ஹீரோயினோட அம்மாவை வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கிம் ஓகே சொல்கிறான். ஏன்னா கிம் கூட ஹீரோயின் ஒர்க் பண்ணுற டைம் அப்போது ஹீரோயினை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கும். ஹீரோயின் எந்த ஒரு தப்பும் செய்யலாம், ஒரு இன்னசென்ட் தான் சொல்லிட்டு. ஸோ அவனே வாலண்டியராக வந்து அதுக்கான எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கார்லையே கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கிம் மாறிட்டா நம்மளை நம்புறாங்கிறது ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூரா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வரா. பார்த்தா அவங்களோட திங்ஸ் அவங்களும் அந்த இடத்துல இல்லைங்கிறது தெரியுது. ரொம்ப பயப்படுறா ஏதாட்டும் நடந்துருமோன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ காங் ஹீரோயினை கூப்பிட்டு ஓல்கான்னு சொல்லிட்டு வேர்ல்டுலேயே டாப் இன்வெஸ்டரை ஒருத்தவங்களை காட்டுறான். இவங்க இப்போ கொரியாவுக்கு வர போகிறாங்க. ஸோ இவங்களோட ஹெல்ப் நம்மளுக்கு இருந்தால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ட்ரை பண்ணேன்னு சொல்கிறா. இன்னொரு பக்கம் யூராக இப்படி யோல்கா இங்கே கொரியாவுக்கு வருது நியூஸ் தெரியுது. அதனால் இவ இன்விடேஷனாக ஒரு லக்ஸரியான பேக் ஒன்று வாங்கி கொடுத்து விடுறா. பட் மேடம் ஓல்காவுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது போல். ஸோ ரிட்டர்ன் டைரெக்டாகவே அவட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கூடவே ஹீரோயின் இன்விடேஷனாக ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க கொரியாவில் உள்ளது. அவங்க ரொம்ப நாள் ஃபாரின்
கொரியனில் இருந்ததுனால கொரியனோட ஃபுட்டு சாப்பிட்றப்போ அவங்களுக்கு சடனாக ஏதோ மெமரிஸ் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, கூடவே இந்த இன்விடேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மேக்கப் லான்ச் ஈவெண்ட்டுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் காங்கும் ஹீரோயினும் லன்ச் டைமில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எதாச்சியாக ஹீரோ வராங்க. ஸோ அதே இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டைம் உட்காந்து சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்பவே அது வருத்தமாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த ஈவெண்ட் ஆன நாளும் வருது. இன்றைக்கி யூராக்கும் ப்ரெசன்டேஷன் இருக்குது, ஹீரோயினுக்கு இருக்குது. இந்த டைம் ஹீரோயின் வேணும்னே ஏதோ நர்சிங் ரூம்லேருந்து ஃபோன் கால் வந்த மாதிரி அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு நான் அர்ஜென்ட்டாக அங்கே போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை கவனிச்சிட்டு இருந்த யூராவும் அந்த அட்ரஸை நோட் பண்ணியிருப்பா. ஒரு வேளைக்கு அவங்க அம்மா நார்மல் ஆகியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு பயத்தில் இவளும் அந்த அட்ரஸ்க்கு கிளம்பி போகிறா. ஆனால் இது எல்லாமே ஹீரோயின் போட்ட பிளானு. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் ஹீரோயின் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு வராங்க. அந்த ஈவெண்ட்டில் ஹீரோயின் கொடுக்க வேண்டிய அந்த மேக்கப் ப்ரெசன்டேஷனை யூராவோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா அழகாக முடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் கொடுத்த அந்த ப்ரெசன்டேஷன் அதில் அட்டன் பண்ண மேடம் ஓல்காக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் அட்ரஸ் கேட்டு போனேன் இங்கே யூராக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த ஈவெண்ட்டில் நம்ம கலந்துக்கிடக்கூடாதுன்னா ஹீரோயின் இந்த பிளான் போட்டு நம்மளை இப்படி அனுப்பிப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததான் ஆஃபீஸில் வந்து ஹீரோயின்ட்ட சண்டை போடலான்னு வரா. ஆனால் அந்த டைம் ஹீரோயினுக்கு கரெக்டாக மேடம் ஹோல்கார்ட்லேருந்து கால் வருது, தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் இந்த செய்தி சேர்ந்து பின்னாடியே யூராவும் போகிறா. ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது யூரா அந்த இடத்துக்கு போகிறா. ஸோ ஹீரோயின் மேலே இப்படி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பொய்யையும் சொல்லும்போது அவங்களும் அதை நம்பி ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு இங்கே காங்கும் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோயினும் கிவ் அப் பண்ணலை, கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூவாக அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் இங்கே முடியுது. ஸோ இனி வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் புதுசாக மேடம் ஓல்கான்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஹீரோயினை பற்றி அவங்கள்ட்ட போய் சொன்னதும் அவங்களுக்கு ஹீரோயினை பிடிக்காமல் திட்டி அனுப்பியிருப்பாங்க. கண்டினியூஸாக ஹீரோயினும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட காங்கும் மேடம் ஓல்காவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறான். ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேருமே ஃபாரினில் இருந்தப்போ நல்லா பழக்கம் போல். ஸோ அவனும் ஹீரோயினோட பாஸ்ட்டில் யூரா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்டதுமே மேடம் ஓல்காவுக்கு ஹீரோயின் மேலே ஒரு சிம்பத்தி க்ரியேட் ஆகுது. அப்படியே அவங்களுக்கு பாஸ்ட்டில் ஏதோ பெருசாக ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல். ஸோ அதனால் மெமரி லாஸ் ஆகிருக்கு. அதுக்காக அடிக்கடி ஒரு ஹிப்னோதெரப்பி போவாங்க போல். ஸோ அப்படி ஒரு நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாஸ்டில் நடந்தது ஞாபகம் வருது. அதில் ஒரு லேடி கூட ஒரு சின்ன பையனும் சின்ன பொண்ணும் இருந்து ஏதோ ஒரு பூவை பார்த்து விளாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி அது கட் ஆகி திடீர்னு அந்த லேடிக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு சீன் இவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. ஸோ இது என்னங்கிறது அவங்களுக்கே அது சரியாக தெரியல. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்ததுல இருந்து அந்த பூவை பற்றி ஒரு மேகசின் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த பூ ஆல்ரெடி ஹீரோயினுக்கு தெரிஞ்சது போல். அதோட நேம் ஆண்டோனிஸ். இதுக்கு மீனிங் உலகத்தையே வெல்லலாங்கிறது தான். ஏன்னா இந்த பூ கடுமையான குளிரில் நல்லா பூத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஆல்ரெடி இந்த மேடம் ஹோல்கா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லும்போது ஹீரோயினும் அது நான் யார் அதிகமாக காதலிச்சனோ அவங்க என்கிட்ட சொன்னதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினோட பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குங்கிறதே மேடம் ஹோல்காக்கு காங் மூலமாக தெரிய வந்திருக்கும். அதனால ஹீரோயின் மேலே எந்த கோவமும் இல்லை. ஸோ ஹீரோயினும் அப்படியே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னோட ஓன் மேக்கப்புக்கு நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோயினுக்கு பெரிய ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததான் அதே மேடம் ஹோல்காவை பார்க்குறதுக்காக ஹீரோவும் யூராவும் வராங்க. ஆல்ரெடி யூரா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது மேடம் ஹோல்காவுக்கு தெரிஞ்சதுனால இப்போ ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ டாக்குமெண்ட்டை வித்துட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழி போட்டாங்களே உண்மையாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஹீரோயின் பண்ணலைங்கிறது ஓரளவுக்கு நம்புகிறாங்க. ஸோ அதனால் இல்லை அவன் மேலே யாரோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போது உங்கள் தங்கச்சி இறந்ததுக்கு காரணம் ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு யூரா என்னன்னா அவள் தான் கொன்னா இவரோட தங்கச்சி, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறான். இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோக்கும் ரொம்ப கோவத்தோடு அந்த இடத்துல இருந்து ஒன்றும் பேசாமல் கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ யூராவும் இங்கே ஹீரோட்ட வந்து ஏன் என்னாச்சு திடீர்னு வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் கோவத்தோட இப்போ எதுக்கு ஹீரோயினை பற்றிலாம் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க தேவையில்லாததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யூராவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் யூராவோட அப்பா ஜட்ஜாக இருக்கிறதுனால அந்த பதவியை வச்சு போலீஸ் பார்க்க வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுமே ஸ்டேட்டாக இன்டர்நெட் ஃபுல்லாமே இப்படி போலீஸ் பார்க்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஆனால் இப்படி பெரிய ஜட்ஜு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாங்க. இது அவருக்கும் தெரிய வருது. ஹீரோயின் பண்ண வேலைன்னு தெரிஞ்சதுமே தனியாக ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு நீ எதுக்கு என் மேலே இவ்வளோ கோபத்தோடு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அவர் பேசுகிறத சுத்தமாக கண்டுக்கிடலை. அப்போ தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு அவங்க மேலே வேணும்னே தண்ணியை கொட்டிடுறாங்க. நான் இதை மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்துட்டு அங்கே நிற்கிற வாட்ச்
வாட்ச்மேன்ட்ட காரோட கீ, வீட்டோட கீன்னு மொத்தமாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை ஹீரோயின் வாங்கி பக்கத்துலேயே அந்த கீயெல்லாம் அச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் யூராவோட அப்பாட்ட போய் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள நான் பார்த்தேன், அதான் நான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரதுக்கு லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு. அவங்களும் மறுபடியும் நீ எதுக்கு இப்படிலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் தேவையில்லாதது, இனி அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொன்னால், பதிலுக்கு ஹீரோயின் என்னன்னா, நீங்கள் செஞ்ச வேலையினால என்னோட மொத்த லைஃபும் என்னை விட்டுட்டு போயிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் யூராட அப்பா யூராட்ட போய் தான் சொல்கிறாங்க, யூராவும் ஹீரோயின் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா செய்யாத தப்புக்கு செஞ்சதாக சொல்லிட்டு போஸ்ட் போட்டு இழிவுபடுத்துகிறான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரிய வருது. இந்த டைம் யூராவும் போய் நின்றுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், நீ ஜெயிலில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ செஞ்ச வேலைக்குன்னு சொல்லும்போது, நான் இதெல்லாம் செய்யும்போது எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் செய்வேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா என்ன இன்னும் அப்படின்னு யூராட சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அங்கே போலீஸும் ஹீரோயின்ட்ட நீங்கள் எதுக்கு தேவையில்லாத போஸ்ட்டெல்லாம் போட்டு இப்படி ஜட்ஜை இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக ஜட்ஜுக்கு போலீஸ் பார்க்க சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் எவிடன்ஸை காட்டுறா. என்னென்னா அவங்க 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிட்டதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா. ஸோ இதை பார்த்ததுமே போலீஸ் சீஃப் யூராவோட அப்பாவை மீட் பண்ணி, இந்த கேஸில் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா இதில் பப்ளிக்கோட ஒப்பீனியன் நிறையவே இருக்குது, அந்த பொண்ணுகிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸும் வச்சுருக்கா, ஸோ இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போய்தாங்க. இதை நினச்சிட்டு யூராவோட அப்பாவும் அவரோட அம்மாட்ட, அதாவது யூரா பாட்டிகிட்ட வந்து சொல்லி ஃபீல் பண்ணும்போது, யூராவோட பாட்டிக்கு ஆல்ரெடி போலீஸ் சீஃப் தெரியும் போல். ஸோ அவருக்கு ஒரு பெயிண்டிங்கை லஞ்சமாக வாங்கி கொடுத்து விடுதாங்க. ஸோ அந்த போலீஸ் சீஃபும் பெயிண்டிங் எப்படி லஞ்சமாக வந்ததுன்னு தெரிஞ்சதுமே இந்த கேஸ் அவர் பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இதே டைம் ஹீரோயினுக்கு யூராவோட வீட்டில் அவங்க அப்பா பாட்டி யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவள் அச்செடுத்து வச்சிருந்த கீயை வச்சு வீட்டுக்குள்ளே போகிறா. யூராவோட அப்பா ரூம்குள்ளே தான் போகிறான். ஏன்னா இன்னைக்கு அவங்க அம்மா மலையிலேருந்து தள்ளி விட்டதுக்கப்புறம் யூரா ஒரு சூசைட் லெட்டரை அவங்க அம்மா பேரில் எழுதி வச்சிருப்பா. ஸோ அந்த சூசைட் லெட்டரை ஹீரோயினும் கண்டுபிடிச்சி எடுத்துருந்தாங்க. அதில் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்குறப்போ ஹீரோயின் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது, யார் எழுதுனாங்கிறது தெரியல. ஸோ அப்படி அங்கேருந்து வெளியே போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு யூராவோட பாட்டி வந்துருந்தாங்க. ஸோ அவங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டு போலீஸ் சீஃப்ட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி லஞ்சமாக கொடுத்ததுனால இவங்களோட பையன் கேஸாக பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. இது ஹீரோயினும் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே அவங்க பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. ஹீரோயினும் அப்படியே யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேருந்து வெளியே வந்துருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்த அந்த லெட்ரு அவங்க அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங்காக என்னங்கிறத செக் பண்ணுறதுக்கான அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை தான் கொண்டு போய் கொடுக்காங்க. பட் அவங்க ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லும்போது ஹீரோயின் அவளோட அட்ரஸை தான் கொடுத்துட்டு வரா. ஸோ அடுத்ததாக ஒரு ரிப்போர்ட்டரை தான் மீட் பண்ணுறா. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டில் என்னெல்லாம் நடந்துங்கிறத சொல்லிவிட்டு, அந்த தப்பெல்லாம் நான் செய்யலை, என் மேலே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் ரொம்ப நல்லவர் தான் போல். ஸோ கண்டிப்பாக எவிடன்ஸை கொண்டு வாங்க, ஸ்டோரியாக என்னோட நியூஸில் போட்டுடலான்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் காங்கிட்ட போய் இப்படி லஞ்சமாக பெயிண்டிங்கை கொடுத்து யூராவோட அப்பாவை அந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. காங்கும் அதுக்கான ஒரு பிளான் போட்டுட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் யூராக்கு இப்படி மேடம் மோல்கா ஹீரோயினோட ஓன் மேக்கப்புக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுமே மறுபடியும் மீட் பண்ணி, இப்படி ஹீரோயின் தொடர்ந்து தப்பு செய்யக்கூடிய பொண்ணு, உங்களுக்கு அவளை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப நீங்கள் இதே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவள் திரும்ப தப்பு செய்வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக பேச, ஆல்ரெடி அவங்களுக்கு ஹீரோயினை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதனால் யூராவை பற்றிட்டு நீ அடுத்தவங்களை பற்றி தப்பு செய்கிறாங்கிறத சொல்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு, எனக்கு அந்த பொண்ணை பற்றி நல்லாவே தெரியும், இனி அவளை பற்றி என்கிட்ட இப்பெல்லாம் வந்து பேசாதன்னு சொல்லிட்டு யூராவை திட்டி விட்டுருந்தாங்க. யூரா இந்த கோவத்தில் என்ன பண்ணுறான்னா, இப்போ ஹீரோயின் தான் மேடம் ஹோல்காக்கு அவளோட ஓன் மேக்கப்பை போட்டு விடுறதா இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஃபவுண்டேஷனில் போலீஸ் பார்க் மூலமாக தேனியோட விஷத்தை வாங்கி அந்த ஃபவுண்டேஷனில் போட்டு விட்டுருதா ஊசி மூலமாக. ஸோ ஃபாஸ்ட்டாக ஹீரோயின் அந்த ரூமுக்கு வரான்னு தெரிஞ்சதுமே அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறப்போ தெரியாதனமாக ஊசியில் இருந்த கொஞ்சம் மருந்து இவளோட கையில் பட்டுருது. ஸோ ஆனாலுமே ஹீரோயின் வந்ததுமே உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுக்கிட்டு, நான் ஜஸ்ட் இங்கே செக் பண்ண தான் வந்தேன், எந்த ஒரு தப்பு பண்ணாமல் ஒழுங்காக மேக்கப் போட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் என்ன இவ இந்த ரூமில் நிற்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தயார் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காஸ்மெட்டிக்ஸையும் போய் செக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, ஆனால் ஹீரோயின் கையிலையும் போட்டு பார்ப்பாங்க. பட் அந்த விஷம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வேலையை காட்டும் போல். ஸோ அப்படியே ஹீரோயினே மேடம் ஹோல்காக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுறாங்க. அந்த மேக்கப் மேடம் ஹோல்காக்கு ரொம்பவே பிடிக்குது. ஸோ அப்படியே அங்கே வந்துருக்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பேட்டி கொடுக்கணும் போல். ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு இவங்க பதில் சொல்கிற டைம் அவங்களோட வாயை அசைக்க முடியல. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட கையிலையும் அந்த ஃபவுண்டேஷன் போட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ ஹீரோயினோட கையிலையும் ஒரு மாதிரி இருக்குது, மேக்கப்பில் தான் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பட் இவங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்கே யூராவோட கையில் போட்டிருக்கோம், அவள் இவங்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறா. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக மேடம் ஹோல்காவையும் அங்கே
அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் பக்கத்து பக்கத்து பெட்டில் தான் இருக்காங்க. அதுவும் ஒரே ரீசனுக்காக. ஸோ டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி தேனியோட விஷம் தான் ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு எப்படி இப்படிலாம் நடந்துச்சுங்கிறது தெரியல. ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயினோட கையை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு மேடம் மூழ்காக சரியாகட்டும் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே யூராக்கும் இங்கே பக்கத்து பெட்டில் தான் இருக்காங்க. நம்ம இங்கே வந்திருக்க தெரிஞ்சால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. அந்த இடத்துக்கு இப்போ நர்ஸு வராங்க. ஸோ ஹீரோயின் கையிலையும் இப்படி தேனியோட விஷம் பட்டிருக்குன்னு தெரிஞ்சோடனே இன்னைக்கு என்னாச்சு, இதே ரீசனுக்காக நிறைய பேஷண்ட் வந்திருக்காங்க, பக்கத்து பெட்டில் கூட இதே மாதிரி பேஷண்ட் தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது எதிர்ச்சியாக ஹீரோயினோட கண்ணில் யூராவோட செப்பல் பட்டுறது. ஸோ ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுது. அந்த திரையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே யூரா தான் இருக்கா. ஸோ யூராவோட கையில் எப்படி பட்டிருக்குன்னு தெரிஞ்சதுமே மேடம் மோனிகாவோட அசிஸ்டன்ட் இதெல்லாம் எப்படி உன்னோட கைக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவள் அப்படியே போய் சொல்கிறான், நான் தெரியாதனமாக ஹீரோயினோட ஃபவுண்டேஷனை போட்டு பார்த்தேன், அதனால தான் இப்படி ஆகிட்டுன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் நம்பவே இல்லை. அவளோட கன்னத்திலே ஒரு அறை கொடுக்காங்க. மேடம் மோல்காகவும் அவங்களோட பங்குக்கு வந்து யூராவை அடிக்காங்க. ஸோ அப்படியே இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் மேடம் மோல்காவை பார்த்துட்டு நடந்ததுக்கெலாம் சாரி சொல்கிறாங்க. மேடம் மோல்காவும் உன்னோட தப்பு எதுவும் கிடையாது, எனக்கு புரியுது, ஆனால் இருந்தாலும் யூரா எதுக்கு தொடர்ந்து உனக்கு எப்படி பிரச்சனை கொடுத்துட்ருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோக்காக தான் அவள் செஞ்சுட்ருக்கான்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மேடம் மோல்காக்கும் ஹீரோயின் நினச்சி ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ ஹீரோயின்ட்ட நீ எதை நினச்சி கவலைப்படாத, என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உனக்கு ரொம்பவே நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் காங் இப்படி யூராவை கூப்பிட்டு வச்சு நடந்த பிரச்சனைக்கு மேடம் மோல்காட்டையும் ஹீரோயின்ட்ட போய் சாரி கேளுன்னு சொன்னால் அவள் மறுபடியும் நான் என்ன தப்பு செஞ்சேன், அதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா, நான் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வரா. ஸோ அடுத்ததாக ஹீரோயின்ட்ட போய் என்ன தைரியம் இருந்தால் என்ன நீ அன்னைக்கு கன்னத்தில் அரைவேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் உன்னை காரை விட்டு ஏற்றி இருக்கணும், பொழைச்சிப்போன்னு சொல்லி நான் விட்டு வச்சிருக்கேன், நீ தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருந்தா அதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் ஸ்டேட்டாக வீட்டில் போய் ஹீரோட்ட தான் போய் சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோக்கும் நியூஸ் தெரியும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா ஹீரோயின் அவள் செஞ்ச தப்புக்கு என் மேலே ஃப்ரேம் பண்ணி விட்டுட்டா, என் மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஆக்டிங் போடுறா. ஆனால் அங்கே ஹீரோ தான் 2 பேருக்கு நடுவில் ரொம்பவே குழம்பி போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில தான் எதர்ச்சியாக யூராட அப்பா அவரோட வீட்டில் இருந்த அந்த சூசைட் லெட்டரை கவனிக்காங்க, அது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே யூராவை கூப்பிட்டு தான் விசாரிக்காங்க, நீ இந்த விஷயத்துலையும் ஏதாட்டு ஹீரோயினோட அம்மாவை பண்ணியான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவள் வேறு வழி இல்லாமல் உண்மையை ஒத்துக்குறான். பட் அவள் தான் மலையிலேருந்து தள்ளி விட்டுங்கிறத மட்டும் சொல்லாமல் எதிர்ச்சியாக அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். இதெல்லாம் கேட்குற யூராவோட அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்னொரு பக்கம் யூராவோட பாட்டி போலீஸ் சீஃப்க்கு லஞ்சமாக பெயிண்டிங் கொடுத்து தெரிஞ்ச ஹீரோயின் இப்போ ஒரு டெலிவரி பாய் மாதிரி கெட்டப் போட்டுட்டு அவங்களோட வீட்டில் போய் நாங்கள் லாஸ்ட் டைம் உங்களுக்கு டெலிவரி பண்ணது ஒரிஜினல் பெயிண்டிங் கிடையாது, ஃபேக் பெயிண்டிங், இதுதான் ஒரிஜினல்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருந்த ஒரு ஃபேக் பெயிண்டிங்கை கொடுத்துட்டு ஒரிஜினல் பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பட் இதெல்லாம் கேமராவில் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை அப்படியே எடுத்து ஹீரோயின் ஹெல்ப் பண்ணதாக இருந்தால் அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் போலீஸ் சீஃப்க்கு ஃபஸ்ட் இவங்க தந்தது தான் ஒரிஜினல், இப்போ தந்துருக்கிறது ஃபேக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு உடனே இங்கே யூராவோட அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு என்னை வச்சு நீங்கள் விளாண்டுட்டு இருக்கீங்களா என்ன, இப்போ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தாங்க. அதுக்கு யூராவோட அப்பாவும் ஸ்டேட்டாக அவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் அடித்து கேட்காங்க இப்படி எதுவும் நடந்துச்சான்னு சொல்லும்போது நான் அப்படி எதுவுமே பண்ணலையே, நான் ஒரிஜினலாக கொடுத்தேன், 2வது ஃபேக்கெலாம் கொடுக்கலேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே யூராவோட அப்பாவை வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கும் பார்க்குக்கும் என்ன சம்மந்தம், எதுக்காக அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவரும் எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் எப்போமாவது பார்க்குறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எவிடன்ஸோட காட்டும்போது அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவரோட ஜட்ஜுங்கிற பதவியிலேருந்து ரிசைன் பண்ணுறாரு. ஸோ இதை நினச்சி நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு தன்னோட பொண்ணுகிட்டையும் அம்மாட்டையும் ஃபீல் பண்ணி அழுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற யூராக்கு தன்னோட அப்பா நம்மளால தான் கஷ்டப்படுறாங்கிற ஃபீலிங் உள்ளே இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே திடீர்னு மேடம் மோல்கா என்னன்னு தெரியல ஹீரோவுக்கு இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்காங்க. கூடவே ஏதோ ப்ரோக்ராம் ஒன்று வைக்காங்க போல். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்காக ஹீரோயின் அதுக்கான ப்ரொபோசல் ரெடி பண்ணி வச்சுருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட யூரா இதில் ஹீரோயினை வின் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லாத நேரம் அதெல்லாம் எடுத்து அவள் பேருக்கு அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரெசன்டேஷன் வரப்போ யார் ப்ரெசன்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மேடம் மோல்கா கேட்கும்போது வேணும்னு இவா என்னன்னா ஃபஸ்ட்டு ஹீரோயினே பண்ணணுன்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயின் கரெக்டாக அவளோட ப்ரொபோசல் கொடுத்துட்டு இருக்கிற டைம் இவா இப்போ ஸ்டாப் பண்ணு, இது எல்லாமே என்னோட நீ காப்பி பண்ணியிருக்க, இது என்னோட ப்ரொபோசல்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை போடுறா. பார்த்தா இது எல்லாமே ஹீரோயினோட பிளான் தான். ஸோ ஹீரோயின்னு சொல்கிறாங்க இல்லை
அவள் தான் என்னோடது காப்பி பண்ணியிருக்கா. இவள் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சே நான் ஆல்ரெடி என்னோட ப்ரொபோசலில் ராங்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே அவளதில் இருக்குது, வேணா நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அங்கே இருக்கிற மேடம் ஓல்காவும் ஹீரோவை பார்த்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கு அவள் ரொம்பவே தடுமாறுறா. அதுக்கு தெரியல. ஸோ எல்லாருக்கும் தெரியுது இவன் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இன்னொரு பக்கம் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு எதுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ இதுக்காக மேடம் ஓல்காட்ட போய் சாரி கேளுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவளும் சரின்னு சொல்லிட்டு மேடம் ஓல்காவை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி காங்கும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின்குள்ளே தான் அந்த ப்ரொபோசல், நான் அவளோட காப்பி பண்ணி போய் சொல்லிட்டேன், அதை மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வரா. ஹீரோவும் அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் உன்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேங்கிறத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அங்கே காங்கும் ஹீரோயினும் இருக்காங்க. அவங்க முன்னாடி என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சிருந்தா. இங்கே ஹீரோவுக்கு இவ எப்படிப்பட்ட ஆளுங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்ததா மேடம் ஹோல்காட்ட ஹீரோ யூராக்கு பதிலாக மன்னிப்பு கேட்காங்க. ஸோ இப்போது அந்த ப்ரெசன்டேஷன்லாம் ஹீரோயின் தான் வின் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ் மணி போக அடுத்ததான் மாடலாகவும் மாற்றிட்டாங்க. இதெல்லாம் நினைக்கிறப்போ ஹீரோக்கு கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி டைமில் ஹீரோயினுக்கு ஒரு சூசைட் லெட்டரை அனலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து கால் வருது. ஸோ ஹீரோயினும் அங்கே போய் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க இன்னும் ரிசல்ட் கண்டுபிடிக்கல போல், பட் இது லெஃப்ட் ஹேண்டுங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்னே ஒரு வேளைக்கு இது யூரா பார்த்த வேலையாக இருக்குமோன்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. யூரா ரைட் ஹேண்ட் தான், பட் அவள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ தான் ஞாபகம் வருது. அன்றைக்கி ஃபவுண்டேஷன் வந்து ரைட் ஹேண்டில் போட்டதுனால ஹாஸ்பிட்டலில் லெஃப்ட் ஹேண்டை வச்சு தான் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடித்து கேட்டால் அதோட இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. பட் இப்படி ஹீரோயின் லெட்டர் அனலைஸ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு போகிறத ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போலீஸ் பார்க் வந்திருப்பாரு. ஸோ உள்ளே போய் மேட்ரு என்னன்னு கேட்காரு. அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டேட்டாக யூராக்கு கால் பண்ணி இப்படி லெஃப்ட் ஹேண்ட் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவள் கையில் அந்த லெட்டரை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நம்ம இது வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டை வச்சு எழுதணும்னு சொல்லி யோசிக்கா. அப்போ தான் சடனாக ஞாபகம் வருது ஹாஸ்பிட்டலில் லெஃப்ட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறா. ஆனால் ஹீரோயின் அதுக்குள்ளே அதை வாங்கி அனலைஸ் பண்ண கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட பார்க் அவரை மீட் பண்ணி ஹீரோயின் கொடுத்துட்டு போனதை பற்றி ரிசல்ட் என்னங்கிறத நீங்கள் என்கிட்ட தான் சொல்லணும், அவட்ட சொல்லக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக கிம் வராங்க. யாரை கேட்டு நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகுறீங்க, அது அந்த பொண்ணோட ப்ரைவசி, ஹீரோயின் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன, நீங்கள் அதில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருந்தாரு. இன்னொரு பக்கம் யூராவும் அவங்க அப்பாவும் மீட் பண்ணி இப்படி லெட்ரு வச்சு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் லாக்கரில் நல்லா தான் லாக் பண்ணி வச்சுட்டு போனேன், எப்படி அவள் கைக்கு அந்த லெட்ரு போச்சுங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அப்போ தான் அவருக்கு சடனாக ஞாபகம் வருது. லாஸ்ட் டைம் அவளை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு எங்கேயோ போனால் அதுக்கப்புறம் தான் வந்தா. ஸோ அந்த டைமில் தான் என்னோட கீயெல்லாம் அச்சு எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு இங்கே யூராட்ட சொல்லும்போது அவள் இங்கே வந்திருந்தானா அவளோட கைரேகை கண்டிப்பாக இங்கே இருக்கும், இது நம்மளுக்கு ஒரு சான்ஸ், இது ஒரு ரீசனாக வச்சு ஹீரோயினை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி எங்கள் வீட்டில் திருடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. யூராவோட அப்பாட்டையும் என்ன திருடி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போதே அவரும் மறுபடியும் போய் சொல்கிறாரு, இப்படி காசையும் ஜுவல்லரியும் திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே கம்பெனியில் ஹீரோயின் இப்போ மாடலாக இருக்கிறதுனால ஹீரோயினை வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினுக்கு அவள் கொடுத்துருந்த லெட்டர் அனலைஸ் பண்ணுற இடத்துலேருந்து கால் வருது. இப்படி ஹாஸ்பிட்டலில் உள்ள ஃபார்மும் சூசைட் லெட்டரில் இருந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் தான் சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயினும் தன்னோட அம்மாவுக்கு இப்படி நடந்ததுக்கு யூரா தான் காரணம், கண்டிப்பாக பழி வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அதுக்குள்ளே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி நீங்கள் யூராவோட வீட்டில் நகையும் பணத்தையும் திருடிட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக யூராவும் வந்து பேசுகிறான், நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் சூசைட் லெட்டரை வச்சு எனக்கு எல்லாமே தெரியும், என்னோட அம்மாவுக்கு இப்படி நடந்திருக்கிறதுக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு 2 பேரும் இப்படி போலீஸ் முன்னாடி பேசும்போது யூராவும் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டுட்டு வந்துட்டு நீ இப்போ அந்த லெட்டரை பற்றி பேச்சை இதோட விட்டுட்டானா நான் உன்னை இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது ஹீரோயினும் முடியவே முடியாது, நீ செஞ்ச தப்புக்கு நீ கண்டிப்பாக அதுக்கான இதை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். ஆனால் அவனும் அப்போ நீ ஜெயிலுக்கே போன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரான். ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ பேசினது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு காங்கும் அந்த இடத்துக்கு வந்து சொல்கிறாங்க, நீ இப்போ யூரா கொடுத்த ஆஃபரை கையில் எடுத்துக்கோ, நீ இப்போ வெளியே வந்தானா எதுனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோயின் முடியவே முடியாது, எங்கள் அம்மா செஞ்சதுக்காக நான் அவளுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆகணும், அதுக்காக நான் என்ன அனுபவிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இந்த டைம் காங்குக்கு கிம்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது, இப்போது நர்சிங் ரூமில் இருந்த அவங்க அம்மா கண் முழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக யூராக்கு கால் பண்ணி நீ சொன்னதே செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யூராவும் கேஸை வாபஸ் வாங்கிடுதா. ஸோ இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு நீ சொன்னதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இனி அந்த லெட்டரோட பேச்சை எடுக்காமல் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் இப்போ தான் யூராக்கு கொஞ்சம் டவுட் வருது, ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னாவா திடீர்னு எதுக்கு வேணும்னு சொன்னால் காங் வர இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான்,
என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இங்கே ஹீரோயினும் ஃபைனலாக அவங்க அம்மாவை பார்க்காங்க. அவங்க அம்மா இப்போ கண் முழிச்சு நல்லா கை கால்லாம் அசைக்காங்க. கூடவே யூரோவை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நான் இப்படி மேரேஜ் பண்ணது என்னோட தப்பு தான், அவரோட பொண்ணாலே உனக்கு இப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காங்க. ஹீரோயினும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்த யூரா எல்லாத்தையுமே கேட்டுட்டா. ஸோ ஃபைனலாக அவள் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரியுதுங்கிறப்போ அவளுக்குள்ள நிறைய பயம் வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயின்கிட்ட கண்டிப்பாக ஹீரோவை பற்றி எல்லாம் உண்மையை வெளியே கொண்டு வந்து அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டுருக்காங்க. ஹீரோயினும் நம்ம கையில் இப்போதைக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை, ஸோ நம்ம பொறுமையாக தான் இருக்கணும், எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து காங்கும் ஹீரோயினும் சேர்ந்து கிளம்புறாங்க. இதை வெளியே நின்று யூரா கவனிச்சுட்டு ஸோ இப்போது ஒரு நர்ஸை வேணும்னே உள்ள அனுப்பிட்டு உங்களோட பொண்ணு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் வெளியே வரணுமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களும் ஹீரோயின் தான் வெளியே நிற்காங்கன்னு நினச்சி வெளியே வந்தால் இங்கே யூரா அவங்கள பிடிச்சி இழுக்கா. அவங்களும் மறுபடியும் நம்மளை ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து பார்க்காங்க. பட் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால எப்படியோ இழுத்து காரில் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் இங்கேயே முடியுது. இனி வர போகிற இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஹீரோயினோட அம்மா கண் முடிச்சிருப்பாங்க. யூராவை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் யூராவுக்கு தெரிய வந்து அவங்க அம்மாவை எப்படியோ ஒரு வழியாக கடத்திட்டு வந்துருதா. ஸோ இப்போ வர வழியில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. அவங்க அம்மா மறுபடியும் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி கடற்கரை பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறையோட விளிம்பில் போய் நிற்காங்க. ஸோ இவளும் அவங்க அம்மாவை கொண்டுலான்னு நினைப்பில் தான் பக்கத்தில் மெதுவாக நடந்து வரா. அவங்க அம்மாவும் அவங்கள விடணும்னு சொல்லி கேட்காம என்னோட பொண்ணு விட்டுட்டு போயிரு, நீ செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேளு, அதுதான் நல்லதுன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் அவள் அதை கேட்குற மாதிரி இல்லை. அவங்கள தள்ளி விடணும்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து வர்றப்போ கால் ஸ்லிப் ஆகி இவா இப்போ கீழே விழுற நிலைமையில இருக்கா. ஹீரோயினோட அம்மாட்ட கெஞ்சுறாங்க. அங்கே ஹீரோயினோட அம்மாவும் கை கொடுத்து அவளை காப்பாற்றுறாங்க. பட் அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இவாளை காப்பாற்ற போய் அவங்க தண்ணிக்குள்ளே விழுறாங்க. ஆனால் அந்த குற்றம் உணர்ச்சி சுத்தமாக இல்லை. உடனே ஃபோன் எடுத்து சுவிச் ஆஃப் பண்ணி தான் போடுறா, ட்ரேஸ் பண்ணி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. அங்கே நர்ஸும் சொல்கிறா, இப்படி ஃபோன் வந்துச்சு அவங்களோட பொண்ணு பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் நல்லா தெரியுது மறுபடியும் அவங்க அம்மாவை யூரா ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு யூராவோட நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. பட் அங்கே தான் ஆல்ரெடி சுவிச் ஆஃப் பண்ணிட்டாலே. ஸோ என்ன நடந்திருக்குங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை. அவங்க அம்மாவை தான் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே யூராவை பார்த்தோன்னா ஆஃபீஸில் எதுவுமே நடக்காத மாதிரி கூலாக உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம் திடீர்னு போலீஸ் பார்க்கோட பேரில் இப்போ ஹீரோயினோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் உன்ட்ட பேச வேண்டியது இருக்கு, கொஞ்சம் ரூஃப் டாப்க்கு வான்னு சொல்லி மெசேஜ் வருது. சரின்னு யூராவும் அங்கே போலீஸ் பார்க் தான் இருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறதுக்காக போனால் அங்கே ஹீரோயின் இருக்கா. யூராவோட கழுத்தை பிடிச்சி விளிம்பில் தள்ளிட்டு சொல்லு என்னோட அம்மாவை எங்கே மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி, இப்போ நீ சொல்லனா உன்னோட சாவு இங்கே தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது அவன் நான் உங்கள் அம்மாவை பார்க்கவும் இல்லை, நான் அப்படி எதுவுமே செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் இருக்கா. இந்த டைம் கரெக்டாக ஹீரோயினுக்கு போலீஸ்லேருந்து கால் வருது. என்னன்னா அவங்க அம்மா கடற்கரை ஓரத்தில் இருந்திருக்காங்க, 2 பேர் பார்த்து சொல்லியிருக்காங்க உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தான். ஸோ ஹீரோயினும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு யூராவை பார்த்துட்டு நீயும் உன்னோட ஃபேமிலியும் எங்களுக்கெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு நாள் எங்கள் முன்னாடி வந்து விழுந்து மன்னிப்பு கேட்பீங்கன்னு சொல்லி திட்டிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போகிறா. யூராவுக்கும் கெஸ் பண்ணிட்டா அவங்க அம்மா ஒரு வேலைக்கு கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போய் எதுவும் இப்படி கடற்கரை ஓரத்தில் யாராவது கிடச்சிருக்கா நியூஸ் வந்திருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்க அப்படி எதுவுமே இல்லை. ஸோ ஃபைனலாக வா போலீஸ் பார்க்கு கால் பண்ணிவிட்டு இப்படி ஹீரோயினோட அம்மா ஏதாட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அனுப்பிவிடுதா. பட் ஹீரோயினோட அம்மாவோட பேரை மாற்றி அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போலீஸ் பார்க்குக்கு அந்த நேமில் யாருமே கிடச்சிருக்க மாட்டாங்க. ஸோ யூரா இவ்வளோ செஞ்சதுக்கப்புறமும் இன்னமும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா காங் ஹெல்ப்போட மேடம் மோல்காவை மீட் பண்ணி எனக்கு தேவையான ஹெல்ப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்கிற காஸ்மெட்டிக்ஸோட மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்கா. அவங்களுக்கும் ஹீரோயின் இந்த அளவுக்கு பேசுகிறாங்கிறத கேட்குறப்போ பெரிய ஷாக்காக இருக்குது. பட் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸுங்கிறது பெருசுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஆஃபருக்கு ஓகே சொல்கிறாங்க. ஸோ மேடம் மோல்கா இப்போ அந்த கம்பெனியோட கொலாபரேட் பண்ணுறாங்க. அதுக்கான கான்ட்ராக்டும் போட்டு முடிச்சிருந்தாங்க. ஆனால் கான்ட்ராக்டில் இருக்கிற முக்கியமான ரூலே ஹீரோயினுக்கு இப்போ இருக்கிற பப்ளிசிட்டி டைரக்டர் பொசிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக யூரா தான் அதில் இருக்கா. ஸோ இப்போ ஹீரோயின் தான் பப்ளிசிட்டி டைரக்டராக இருக்காங்க. இது தெரியாத ஹீரோவும் அவளோட சீட்டுக்கு போனால் ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் இந்த இடத்துலேருந்து கிளம்பு நான் தான் பப்ளிசிட்டி டைரக்டர்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சண்டை போடுறா. ஹீரோயினும் அது எப்பவும் மாறிடுச்சு இன்னும் உனக்கு தெரியாதான்னு சொல்லும்போது அவளும் காங்கிட்ட போய் கேட்கா.
காங்கும் மேடம் மோல்காவோட கான்ட்ராக்டில் முக்கியமான ரோலே தான், வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. கூடவே நீ ஹீரோயினோட சப்போர்ட்டினராக வேற இருன்னு சொல்கிறாங்க. இவளும் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட்ட போய் கேட்கா. ஹீரோவும் நீ உன்னோட வேலையை ரிசைன் பண்ணு, இப்படி ஹீரோயினுக்கும் உனக்கும் பிரச்சனை வந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் கேட்காம நான் சப்போர்ட்டினேட்டாக இருந்தே மறுபடியும் என்னோட பொசிஷனை திரும்ப எடுத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கா. பட் ஹீரோயின் ஏதாவது ஒர்க் சொன்னால் செய்ய மாட்றா. ஸோ அப்படியே ஒரு டைம் ஏதோ ஷாம்புக்கான அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ண சொல்கிறாங்க. இவள் வேணும்னே அதில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணா. பட் அதில் இருக்கிற ரா மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ்லாம் வேணும்னே மாத்திரா. அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு பப்ளிக் பூத்லேருந்து இப்படி போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்களோட ஷாம்பில் தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வேற கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஸோ அப்படி இந்த டைம் தான் ஹீரோயின் அந்த ஷாம்புக்கான ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு கரெக்டாக போலீஸும் வந்துட்டு உங்களோட ஷாம்பில் தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்கள் அதை செக் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் வேறு இருக்காங்க. எல்லாருக்குமே பெரிய ஷாக்காக இருக்குது. பட் இதில் யூரா மட்டும் கூலாக இருந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட கதையே முடிய போகுது. ஏன்னா ஆல்ரெடி கம்பெனி 1,00,000 பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஈடு இவ எப்படி கெட்ட போகிறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. இங்கே ஹீரோயினும் அந்த மாதிரி ஷாம்பில் எதுவுமே ஆட் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவளோட தலையிலேயே போட்டு காட்டி அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே போலீஸும் அந்த ஷாம்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் தப்பாக இருக்குது, இந்த ஷாம்பில் எல்லாருமே நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்குற யூராக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. இங்கே ஹீரோயினும் இப்போ அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் முன்னாடியுமே இப்படி தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணது வேறு யாருமே இல்லை, யூரான்னு தான் சொல்கிறாங்க. யூராவும் வழக்கம் போல் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் என் மேலே எதுக்கு இவ்வளோ பெரிய பழியை போடுதுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுறான். ஆனால் ஹீரோயின் வெளியே நிற்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸை வர வச்சுட்டு இவ கம்ப்ளைண்ட் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை போட்டு காட்டுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியுது இவ தான் செஞ்சான்னு சொல்லிட்டு. ஆனாலும் யூரா ஆர்கியூ பண்ணா அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த வாய்ஸ் என்னோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறா. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது இவ மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே யூராவை பார்த்துட்டு நீ செஞ்சதான் தப்பு, இப்போ எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. கூடவே ஹீரோவும் தான். ஸோ வேறு வழியே இல்லாமல் அவளோட தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கா. ஸோ அடுத்ததாக ஹீரோவும் அவளை கூப்பிட்டு வச்சுட்டு நீ செஞ்சதெல்லாம் போதும், நீ இப்போ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் செஞ்சது எதுவுமே தப்பு இல்லாத மாதிரி என்னோட பாட்டிக்கும் இந்த கம்பெனியில் ஷேர்ஸ் இருக்குது, என்னை வேலையை விட்டு போதும்னு சொல்லுறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சண்டை போட்டுட்டு போகிறான். இன்னொரு பக்கம் மேடம் மோல்காவும் காங்க கூப்பிட்டு வச்சு அவள் செஞ்ச தப்புக்கு அவளை வேலையை விட்டு எடுத்துருங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இதை வேறு வழியில் தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யூராவோட பாட்டியும் தன்னோட பேத்தி செஞ்ச தப்புக்கு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு வச்சு தன்னோட பேத்தி அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு ஷேர்ஸ் ஹோல்டர்ஸில் யார் அதிகமாக ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி ஹீரோயின் மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, நான் அவள் இங்கே வேலை பண்ணிட்டு இருக்கா, அவளை வேலையை விட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இப்போ யூராக்கு ஒரு அமெரிக்கன் ஏஜென்சிட்ட இருந்து கால் வருது மாடலிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டதுமே அவள் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் மீட் பண்ணி பேசுகிறா. அவளுக்கும் தெரியுது இது ஒரு அமெரிக்கன் ஏஜென்சி தான் சொல்லிட்டு. இவளுமே இந்த பிஸ்னஸில் நம்ம ஃபஸ்ட்டு வரணும், அப்போ தான் ஹீரோயின் நம்மகிட்ட வாங்கினது எல்லாத்தையும் திரும்ப நம்ம கையில் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறா. இருந்தாலும் அவட்ட வந்து பேசின ஆள் உண்மையிலேயே அமெரிக்கன் ஏஜென்சி சேர்ந்தவங்களான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் காங்க மீட் பண்ணி இப்படி மாடலிங்காக இப்படி ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, நம்ம அவங்கள இப்போ ஹீரோயின் அந்த இடத்துல வைக்க வேண்டாம்னு சொல்கிறா. ஆனால் அங்கே காங்கும் கான்ட்ராக்டில் ஹீரோயின் தான் இருக்கணும்னு இருக்குது, அப்படி இல்லைனா அதுக்கு நஷ்டஈடாக நம்ம கம்பெனி நிறைய அமௌண்ட் கொடுக்க வேண்டியது வரும்னு சொல்லும்போது யூராவே அதில் ஹீரோயின் இருக்கக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த காசெல்லாம் நான் தரேன், கூடவே அந்த செலிபிரிட்டிக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கோ அதை நானே பண்ணுறேன், இதிலேருந்து ஹீரோயினை எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு காங்கும் யூரா இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறதுனால சரின்னு சொல்கிறான். பட் இது எல்லாமே ஹீரோயினோட ட்ராப்புங்கிறது யூராக்கு தெரியாது. ஸோ அடுத்ததாக ஹீரோயினை மீட் பண்ணி இனி நீ இந்த கம்பெனியோட மாடலிங் கிடையாது, அதுக்கான செலிபிரிட்டியை நாங்கள் வேறு அச்சாச்சின்னு சொல்லும்போது அப்போது கான்ட்ராக்ட் படி நீங்கள் எனக்கு 5 மடங்கு அதிகமாக நஷ்ட ஈடு தர வேண்டியது இருக்குன்னு ஹீரோயின்னு சொல்லும்போது அவளுமே அவட்ட இருக்கிற ஷேர்ஸை விற்றி அந்த காசை ஹீரோயின்கிட்ட கொடுத்துருதா. கூடவே இப்போ வரப்போகிற மாடலிங்க்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு அவளோட லேண்டை விற்கணும்னு பார்க்கா. ஸோ அதை பற்றி ஏஜென்சிட்ட பேசும்போது உடனே விற்கணும்னா 30% அவங்க கம்மியாக விற்று தான் வாங்குவாங்கன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிடுதா. ஸோ அந்த லேண்டை யார் வாங்குறான்னு பார்த்தா கிம் தான். ஆல்ரெடி யூரா விற்ற அந்த ஷேர்ஸை மேடம் மோல்கா வாங்கியிருப்பாங்க, பட் வேறு வேறு நேமில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வச்சிருந்த காசை வச்சு அந்த மாடலிங் ஏஜென்சிட்ட கான்ட்ராக்டும் போட்டு முடிச்சிருதா. ஸோ அப்படியே அதுக்கான மீட்டிங்கான நாளும் வருது. பட் மாடலிங் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் ஆகியும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஸோ என்னன்னு இவட்ட வந்து பேசின அந்த ஆளுக்கு கால் பண்ணி பார்த்தா கால் ரீச் ஆகலை. ஸோ ரொம்ப நேரம் யோசினதுக்கப்புறம் தான் மேடம்க்கு புரியுது நம்மளை ஏதோ ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. பட் ஹீரோயினாக அதை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. இவளும் ரூஃப் டாப்பில் வந்து நின்றுக்கிட்டு இவட் இருந்த லேண்டு ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துட்டோம், இப்போ நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா. பட் போலீஸ் என்னென்னா அவங்களாம் எதோ அட்வான்ஸாக பிளான் பண்ணி செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள ட்ராக் பண்ணுறது
பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கும் ஏமாத்தினதான் போனது இனிமேல் திரும்ப வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்துலேயே ஆஃபீஸ்க்கு வந்தால் அங்கே ஹீரோயினை பார்த்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஒருவேளைக்கு இது எல்லாமே ஹீரோயினோட ட்ராப்பாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினும் அவளை கொஞ்சம் பாவமாக பார்க்குற மாதிரி சட்டிலாக ஒரு ஸ்மைல் பண்ண இவளும் கோவத்தோடு அவள் கழுத்தை பிடிச்சிக்கிட்டே நீ தானே எனக்கு இப்படி நடந்ததுக்கு நீ தானே காரணம், என்னை ஏமாத்தினது நீ தானேன்னு சொல்லி சண்டை போடுறா. பட் அவள் கையில் தான் எந்த ஆதாரமும் கிடையாது. ஸோ ஹீரோயினா அவளை பார்த்து சிரிக்க மட்டும் தான் செய்கிறாங்க. ஆனால் மாடலிங் பேரில் யூராவை ஏமாற்றி 3 பில்லியன் வான் வாங்கியிருப்பாங்க. அதை ஹீரோயின் சைல்டு சென்டருக்கு டொனேட் பண்ண சொல்கிறாங்க, குழந்தைய இழந்துட்டு குழந்தைய தேடுறவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக திடீர்னு ஒரு நாள் இங்கே யூராவோட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்து இப்படி ஹீரோயினோட அம்மாவை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டது நீ தான் எனக்கு தெரியும், ஸோ அதுக்கான பேமெண்ட்டுன்னு எனக்கு தரணும், இல்லைனா இதை கொண்டு போய் நான் வெளியே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இவளும் பயந்து போய் உடனே போலீஸ் பார்க்கிட்ட இதை பற்றி கேட்கா. பட் அவருக்கு எதுவுமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்காக அவங்க அப்பாட்ட தான் போய் சொல்கிறா இப்படி எனக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவரும் அப்போது ஹீரோயினோட அம்மா இந்த நிலைமைக்கு 2வது மாறினதுக்கு நீ தான் காரணமான்னு சொல்லி கேட்கும்போது போய் தான் சொல்கிறா இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இந்த விஷயத்தை பற்றி ஹீரோக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. பட் அங்கேயும் அதே மாதிரி ஒரு மெசேஜ் போயிருக்கு, இப்படி 6 மணிக்கு இந்த விஷயத்துக்காக அந்த இடத்துக்கு யூரா வருவான்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக 6 மணிக்கு அந்த பார்க்கு பக்கமாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு எங்ஜோ கையில் ஒரு கேமராவை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கா. ஆனால் அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு ஹீரோவும் வந்துருந்தாங்க, பின்னாடியே யூராவும் வரா. யூராவும் அந்த இடத்துல பார்த்த உடனே போய் கேட்காங்க இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது இவனும் திணறிட்டு நிற்கா. அதுக்குள்ளே யூராவோட அப்பா அங்கே 2 போலீஸோட வந்து நிற்காங்க. உங்களுக்கும் அதே மாதிரி மெசேஜ் வந்திருக்கு போல், எங்களுக்கும் அதே மாதிரி வந்திருக்கு, அதான் அந்த ஆள் யாருன்னு பார்த்து பிடிக்கிறதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்குற ஹீரோக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே டவுட் இருக்க தான் செய்யுது. பட் இந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இன்னும் அமைதியால் மறுபடியும் யூராவுக்கு ஒரு மெசேஜை போடுறாங்க, நான் கேட்ட காசை நீ எனக்கு தரலனா கண்டிப்பாக இன்னைக்கு 6 மணிக்கு பாறையோட விளிம்புலேருந்து ஹீரோயினோட அம்மாவை தள்ளிவிட்ட வீடியோ அப்லோட் ஆகுன்னு சொல்லி வருது. ஸோ இதை பார்த்தோன்னே ரொம்ப பயப்படுறா. ஸோ வேறு வழியே இல்லை, அவள் சொன்ன அக்கௌண்ட்டுக்கு பணத்தையும் போட்டு விட்டுருதா. ஸோ கரெக்டாக ஹீரோயினுக்கு அந்த பணம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஹீரோவுக்கு மெசேஜ் வருது, இப்படி நாங்கள் கேட்ட பைசாவை யூரா போட்டு விட்டுருக்கா, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது அங்கே தான் யூரா மேலே ஹீரோவுக்கு ஃபுல் டவுட்டும் இருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக யூராவோட ரூமில் போய் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது டிரான்சாக்ஷன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த டைம் யூராவோட ஃபோனில் திடீர்னு ஃபாரின் நம்பர்லேருந்து கால் வருது. ஸோ அதை ஹீரோ அட்டன் பண்ணுறாங்க. பட் அங்கேருந்து பேசுகிறது ஹீரோக்கு தெரியாத ஹீரோவோட சொந்த பையன் தான். இது தெரியாத ஹீரோ எதுக்கு சின்ன பையன் பேசுகிறாங்கிறத கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து பக்கத்தில் தத்தெடுத்த அந்த அம்மாவும் வாங்கி பார்த்துட்டு எங்களுக்கு பணம் தேவைப்படுது சீக்கிரமாக போட்டு விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இதை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் கரெக்டாக யூரா அந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை கையிலேருந்து வாங்குறா. ஸோ ஏதாவது ஹீரோ கேட்டுட்டாங்களா, வேறு ஏதாவது தெரிஞ்சுட்டான்னு சொல்லி பயத்தோடு நிற்கும்போது ஹீரோவும் அம்மா யார் அந்த சின்ன பையன், எதுக்கு உன்ட்ட வந்து அந்த அம்மா காசு கேட்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவளும் அப்படியே மறுபடியும் ஒரு பொய்யை சொல்கிறான், இல்லை நான் அந்த பையனை ரீசெண்டாக ஒரு டைம் பார்த்தேன், ஸோ அவங்க ஃபேமிலி ரொம்பவே புவரான ஃபேமிலி, ஸோ அதனால தான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக அவங்களுக்கு காசு மூலமாக செஞ்சுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இதை நம்புகிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் ஒரு அம்மா என்னோட பையனை காணலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கும் அதே ஃபீல் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சி அந்த அம்மாட்ட ஒப்படைக்காங்க. கூடவே எனக்கும் இப்படி ஒரு பையன் இருந்தான், என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறத எதிர்த்து அந்த பக்கமாக வந்தால் யூராவோட பாட்டி கேட்டுருந்தாங்க. ஹீரோயினை பார்த்து உனக்கு பையன் பிறந்தானா, அது ஹீரோக்கும் உனக்கும் பிறந்த பையனான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் நம்ம தனியாக போய் பேசலான்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் இன்னொரு பக்கம் யூரா இன்னைக்கு அவங்க பாட்டியை தனியாக ஒரு கஃபேக்கு வர சொல்லியிருப்பாங்க போல். பட் அவங்க பாட்டி வரல, இவளும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். அந்த காலை ஹீரோயின் அட்டன் பண்ணுறாங்க. உன்னோட பாட்டி என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிதான். இவளும் அப்போது நான் அவளோட அம்மாவை பண்ணதுக்கு பதிலுக்கு என்னோட பாட்டி ஏதாவது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் அவளோட அப்பாட்ட போய் சொல்கிறா. ஸோ அவங்க அப்பாவும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னோட அம்மாவை எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்னன்னா என்னோட அம்மாவை உங்கள் பொண்ணு என்ன பண்ணாலோ அதை தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தா. ஸோ இதை கேட்டதுமே ரொம்ப பயத்தில் யூரா 2வது போலீஸ் பார்க்குக்கு கால் பண்ணி இப்படி ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிங்கன்னு சொல்கிறா. 2வது ஹீரோக்கும் கால் பண்ணி என்னோட பாட்டியாவா கிட்னாப் பண்ணிட்டான்னு வேற சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இன்னொரு பக்கம் ஆஃபீஸர் பார்க் இப்போ யூராக்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் ஹீரோயினோட நம்பரை ட்ராக் பண்ணி பார்த்தோம், ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நமக்கு என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் யூராவோட பாட்டியை தனியாக பேசுறதுக்காக கூட்டிகிட்டு வந்ததும் யூராவோட பாட்டியும் உண்மையை சொல்லு, உனக்கு குழந்தை பிறந்துச்சா, அதுவும் அது ஹீரோவோட குழந்தை தானான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம் எனக்கும் ஹீரோக்கும் பிறந்த குழந்தை தான் அவன், ஆனால் அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டவங்க பேத்தி யூரா எப்படியும் என்னோட குழந்தைய
குழந்தைய என்கிட்ட இருந்து பிரித்து ஃபாரினுக்கு அனுப்பி வச்சான். அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் அவன் இறந்துட்டான்னு சொல்லும்போது பாட்டியால் தன்னோட பேத்தி அவ்வளோ செஞ்சுருப்பாங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல. திடீர்னு மயக்கம் வந்து அந்த இடத்துல விழுந்துருந்தாங்க. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா. ஸோ இந்த டைம் கரெக்டாக அவங்களும் கண் முழிக்காங்க. ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற பார்த்துட்டு போதும் என்னோட பேத்தியை பற்றி அவ்வளோ சொல்லாத, என்னால் அதை ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேத்தியை பற்றி கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குது. ஹீரோயினும் இல்லை உங்கள் பேத்தி தான் இது எல்லாத்தையும் சொன்னான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற டைம் அந்த இடத்துக்கு கரெக்டாக யூரா அவங்க அப்பா போலீஸோடு அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ஹீரோயின் தான் பக்கத்தில் நிற்கிற பார்த்துட்டு என்னோட பாட்டி இந்த நிலைமைக்கு ஆனது இவ தான் காரணம், இவ தான் என்னோட பாட்டியை கிட்னாப் பண்ணிட்டா, அவளை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லும்போது யூராவோட பாட்டியும் இல்லை நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அவள் என்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கா, என்னை யாரும் கிட்னாப் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்த போலீஸ் ரிட்டர்ன் போகிறாங்க. இங்கே யூராக்கும் இன்னும் நம்ம பாட்டியை இன்னும் இப்படி பேசுகிறாங்க, இதை சான்ஸாக வச்சு ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு ட்ரை பண்ணால் இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ யூராவோட பாட்டியும் இப்போ யூராவை பார்த்துட்டு உண்மையை சொல்லு, ஹீரோயினுக்கு பிறந்த குழந்தைய நீ ஏதாவது பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவள் எல்லா உண்மையும் சொல்கிறா. தன்னோட பேத்தி இந்த அளவுக்கு நடந்துக்கிடுவாங்கிறத பாட்டியால் ஏற்றுக்கிடவே முடியல. கூடவே அந்த குழந்தைய இங்கேயே கூட்டிகிட்டு வா, அது ஹீரோயினுக்கு பிறந்த குழந்தை உன்னோட ஹஸ்பண்டோட தான், நீயே வச்சுக்கிடலான்னு சொல்லும்போது இப்போ யூரா என்னன்னா முடியவே முடியாது, இந்த குழந்தைய பற்றி சீக்ரெட் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, இது சீக்ரெட்டாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்ச நாளில் இப்போ கிம்மும் ஹீரோயினோட தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு ஹீரோவோட தங்கச்சி ஆக்சிடென்ட் நடந்தப்போ ஏதாட்டு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் செட்லலாம் போய் கேட்டு பார்க்காங்க. பட் அவங்களுக்கு இப்போதைக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இதை பற்றி இங்கே காங்டையும் ஹீரோயின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. யூரா மட்டும் ஆஃபீஸில் இருக்கிற டைம் திடீர்னு ஒரு ஃபேக்ஸ் வருது, அதுவும் போலீஸ் பார்க்கோட நேமில், எனக்கு நீ போட்டு விட்ட காசு பார்த்தாது இன்னும் போட்டு விடுன்னு சொல்லிட்டு இதை பார்க்குற யூராவுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. ஏன்னா இதுலேருந்து இப்படி ஃபேக்ஸ்க்கு போலீஸ் பார்க்க அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட் அவங்க அப்பாவை பார்த்து இதை சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் கரெக்டாக யூராவோட பேக்கில் அவளோட ஹேர் முடியை எடுத்து வச்சுக்கிட்டா. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே கிம் அவனோட ஆட்களை வச்சு போலீஸ் பார்க் வீட்டில் இல்லாத நேரம் ஏதாட்டு எவிடன்ஸ் கிடைக்குமா தேடிட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோயின் எடுத்த யூராவோட முடியை அந்த இடத்துல போட்டுட்டும் வராங்க. ஸோ அடுத்ததான் போலீஸ் பார்க்கை கூப்பிட்டு வச்சு இந்த ஃபேக்ஸ் எதுக்கு இப்படி அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுத்த காசு போதாதான்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது இங்கே போலீஸ் பார்க்கும் நான் அப்படி எந்த ஃபேக்ஸும் அனுப்பலை, என் பேரில் வந்துச்சுன்னா நான் அனுப்பினதா அர்த்தமானு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் இப்படியே நான் செஞ்சதான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் நான் வெளியே சொல்ல வேண்டியதுன்னு வரும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அங்கேருந்து அவனோட வீட்டுக்கு போகிறான். அங்கே வீட்டில் எல்லா திங்ஸும் கலைஞ்சிருக்கு. கூடவே ஒரு டேபிள் மேலே ஒரு லாங்காக ஒரு ஹேரை பார்க்குறப்போ கண்டிப்பாக இது யூராவோட வேலை தான் சொல்லிட்டு போலீஸ் பார்க் திங்க் பண்ணுறாங்க. யூரா மேலே கொஞ்சம் கோவமும் வருது. ஸோ அப்படியே நைட் டைம் போல் இப்போ மேடம் மூல்காவை அவனோட வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட ஹீரோயின் தான் வரா. பட் அங்கே வந்ததுமே அந்த இடத்தெல்லாம் ஆல்ரெடி மேடம் மூல்காவுக்கு பார்த்த மாதிரி இருக்குது. கூடவே ஒரு 2 பசங்க இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. அந்த டைம் கரெக்டாக ஹீரோ தான் வந்து என்னாச்சு மேடம் ஏதாட்டு பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேரிங்காக பார்த்துக்கிறான். ஸோ மேபி ஒரு சிலவங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க மேடம் மூல்காவோட பசங்க தான் ஹீரோவோட தங்கச்சியும். அது இன்னும் மேடம் மூல்காவுக்கும் தெரியாது, ஹீரோக்கும் தெரியாது. எனக்கு ஹீரோவும் அவங்க அம்மாவும் மறந்துருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே இருந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப கிளம்பி போகிறப்போ ஹீரோவே வாலண்டியராக நானே உங்களை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு காரில் ஒன்றா போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு மேடம் மூல்காவுக்கு ரொம்ப தலைவலி வருது. இதை கவனித்த ஹீரோவும் ஓட்டுறதை கவனிக்காமல் மேடம் மூல்காவை பார்த்துட்டு மேடம் ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்கள கவனிச்சுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டி வருது. ஹீரோவும் அதை கவனிக்காமல் ஸ்டேரிங் ஒரு பக்கமாக திரும்ப பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போய் இடிச்சுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த பாட்டு இங்கேயே முடியுது. ஸோ இனி வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.